பிள்ளைகளே, நாங்கள் இப்போ பாருங்க என்ன பார்க்க போகிறோம்ண்டு வேக நேர வரைவில் புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் தொடங்கின உடனேயே முதலாவது இயக்க சமன்பாடுகள் படிச்சினாங்க. நேர் ரோட்டில் இயங்குற துணிக்கு ஒன்றுக்கு இயக்க சமன்பாடுகள் படித்து அது முடிச்சு. பிறகு வேக நேர வரைவுக்குள்ளே வந்தாங்க. வேக நேர வரைவில் முதலாவதாக பார்த்தினாங்க தனியொரு துணிக்க இயங்குறதை பற்றி பார்த்தினாங்க. அதுலேயும் கடைசியாக அந்த துணிக்கு ஒரு பக்கமாக இயங்கி போய் திரும்பி வந்தால் அமர்முடி வேகம் பூச்சியமாகி அவர் திரும்பி வந்தார் என்றால் எங்களுக்கு கிராஃப் என்ன மாதிரி மாறும், சயவிலையும் வர கிராஃபுகளை பற்றி பார்த்தாங்க. பிறகு பார்த்தினாங்க ரெண்டு துணிக்கைகள், ரெண்டு வாகனங்கள் ஒரே ஏரியா இயங்குறது, ஒரு ஆள் கிளச்சி பிடிக்கிறது, இதுகள் சம்பந்தமான வரைவுகள் பார்த்தினாங்க. இன்றைக்கு பார்க்க போகிறோம் புவியீர்ப்பின் கீழே. இப்போ கல் ஒன்று அப்படி மேலே எறிகிறது, ராக்கெட் ஒன்று ஏவுறது, பலூன் ஒன்று மேலே போகிறது, இப்படியான புவியீர்ப்பின் கீழ் வார இயக்கங்கள் சம்பந்தமான வரைவுகளை பார்க்க போகிறோம். புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் இயக்க சமன்பாடுகள் ஏற்கனவே படிச்சிட்டோம். இன்றைக்கு புவியீர்ப்பின் கீழே இயக்கத்துக்கான வேக நேர வரைவுகள் எப்படி பார்க்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். பாருங்க, 34வது கேள்வி புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தில் முதலாவது கேள்வி. புவியின் மேற்பரப்பிலிருந்து ஓய்விலிருந்து ஏவப்படும் ராக்கெட் ஒன்று 3t நேரத்திற்கு மேல் நோக்கி g/3 ஆர்முடுகளுடனும் அடுத்த 2t நேரத்திற்கு மேல் நோக்கி g/2 ஆர்முடுகளுடனும் அடுத்த t நேரத்துக்கு மேல் நோக்கி g ஆர்முடுகளுடனும் பயணித்து அடுத்த t நேரத்துக்கு மேல் நோக்கி g ஆர்முடுகளுடன் பயணித்து பின்னர் புவியீர்ப்பின் கீழ் இயங்கி வீழ்கின்றது. ராக்கெட்டின் இயக்கத்துக்கான வேக நேர வரைவை வரைக. இப்போ கவனிக்கணும் பிள்ளைகள், நீங்கள் பாருங்க, புவியின் மேற்பரப்பிலேருந்து ராக்கெட் போகுது. முதல் ஜி என்ற வேகத்தோட போகுது, g/3 என்ற ஆர்முடோட போகுது. பிறகு g/2 என்ற ஆர்முடோட போகுது. பிறகு ஜி என்ற ஆர்முடோட போகுது. இப்போ இந்த இடத்துக்கு போன உடனே ஆர்முடுகள் முடிஞ்சுது. இனி புவியீர்ப்புங்களை சுயாதீனமாக இயங்க போகிறார். ஆனால் ஒன்று விளங்கி கொள்ளணும், அவர் இதில் இருந்து இதுவரைக்கும் போன அந்த 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 ஆர்முடுகளில் இவ்விடத்தில் போய்க்குள்ள பேரிய வேகம் ஒன்று இருக்கும் அவருக்கு. பாருங்க, இதுலேருந்து இங்கே ஆர்முடுகினவர், அப்போ இதில் ஒரு வேகம் இருக்கும். இதுலேருந்து இங்கே இன்னும் ஆர்முடுகினவர், இதில் ஒரு பெரிய வேகம் இருக்கும். இதிலேருந்து இங்கே இன்னும் ஆர்முடினவர், இதை விட பெரிய வேகம் ஒன்று இருக்கும். ஆக பெரிய ஒரு வேகம் ஒன்று இருக்கும். அந்த அந்த ஜி ஆர்முடுகள் முடிகிற கணத்தில் பெரிய ஒரு வேகம் ஒன்று இருக்க போகுது. அப்போ அதுக்கு பிறகு அவருக்கு ஆர்முடுகள் இல்லை என்று சொன்னாலும் புவியீர்ப்பின் கீழ் அவர் விழ வேண்டி இருந்தாலும் அந்த ஒரு வேகம் இருக்கிறபடியால் அந்த வேகத்தில் மேலே போய்த்தான் வருவார். இப்போ பாருங்க பிள்ளைகள், சும்மா ஒரு கல் ஒன்று எடுத்து இப்படி எரிஞ்சா கல் புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக இயங்குது. ஆனால் நான் ஒரு வேகம் ஒன்று கொடுத்தனானல்லோ, அந்த கொடுத்த வேகத்தால் என்ன செய்வார், மேலே போய்த்தானே வருவார். டக்கண்டுகளோட நான் இப்படி மேல் நோக்கி எரிஞ்சினேன்டா, நான் ஒரு வேகம் கொடுக்குறேன். வேகம் கொடுக்குறதால அவர் அந்த வேகத்தோட மேலே போவார். ஆனால் மேலே போக வேகம் குறைஞ்சு கொண்டு போகும். ஒரு இடத்துல வேகம் பூச்சியமாகும், பிறகுதான் அவர் கீழே விழுவார். அதே மாதிரி தான் இந்த ராக்கெட்டுங்க இடத்துல போய்க்கல அவருக்கு பெரிய வேகம் ஒன்று இருக்குது. அப்புறம் அதுக்கு பிறகும் மேலே போய் தான் கீழே வருவார். அப்போ இவட்ட வேக நேர வரைவை பார்த்தீங்கன்றால் மூன்று டி நேரத்திற்கு g/3 ஆர்முடுகள், அப்புறம் 2t நேரத்திற்கு g/2 ஆர்முடுகள், அப்புறம் t நேரத்துக்கு g ஆர்முடுகள். பாருங்க, g/3லும் பார்க்க g/2 ஆர்முடுகள் பெருசு, ஜீன்கள் 3லும் பார்க்க ஜீன்கள் 2ன்றது பெருசு. அப்போ அது கொஞ்சம் கூட சாய்வில் வரணும். ஜீன்கள் 2 விட g2 மடங்கு, அப்போ அது இன்னும் கூட சாய்வில் வரும். சரி, இங்கே போனால் அப்புறம் என்ன நடக்க போகுது, அவற்ற ஆர்முடுகள் முடியுது. மேல் நோக்கி g/2 g/3 g ஆர்முடுகள் இருந்தது. அதுக்கு பிறகு கீழ் நோக்கின புவியீர்ப்பு ஆர்முடுகள் மட்டும் இருக்க போகுது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் மட்டும் இருக்கு. அதுக்கு பிறகு கீழ் நோக்கின ஆர்முடுகள் இல்லோ, மேல் நோக்கி தானே சகண்டத்தினாங்கள், கீழ் நோக்கின ஆர்முடுகள் அது சாயவில் வருவார், அதாவது அமர்முடுகளில் வருவார். ஜி என்ன அமர்முடுகளோட விழுவார். அப்போ இந்த துண்டிலிருந்து இந்த துண்டு வரைக்கும் என்ன சொல்லுது என்றால் அவர் திரும்பவும் மேலே போய் கொண்டிருக்கார். சகவெளியில் கிராஃப் இருக்குது,
அப்போ மேலே மேலே மேலேயே போய்கொண்டிருப்பார். ஆனால் அவர்கிட்ட வேகம் குறைஞ்சு 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 பூஜ்ஜியமாகும். அதியுச்ச புள்ளிக்கு போனோன்னா வேகம் பூஜ்ஜியமாகும். அப்புறம் அதிலிருந்து விழ தொடங்குவார். விளையக்குள்ள மற்ற பக்கம் இயங்குறார், கீழ் நோக்கி இயங்குறார். கீழ் நோக்கி இயங்கக்குள்ள வேகம் சயகண்டு எடுப்போம். மேல் நோக்கி இல்லை சகண்டு எடுத்து நாங்கள் கீழ் நோக்கி இயக்கத்தை சயகண்டு எடுப்போம். அதுதான் அந்த பூஜ்ஜியம். வேகம் பூஜ்ஜியமாகினா பிறகு பார்த்தீர்கள் என்றால் கிராஃப் சயவில் போய்கொண்டிருக்கு. வேகம் பூஜ்ஜியமாகினா பிறகு கிராஃப் சயவில் போகுது என்ற எதிர் திசையில் இயக்கம். அப்படியே வந்து இந்த இது நல்ல நிறைய போகும், கீழே போய் ஒரு இடத்துல வந்து நிலத்தை அடித்து முடியும். சரிதானே? ரைட். பாருங்க வடிவாக்குருவோம் அங்கால. இங்கே பாருங்க g/3 g/2 g அப்புறம் ஜியோடு அப்படியே விழுந்து முடியுது. இதுவுமே அப்படியே ஞாபகமான தூரம் கீழே போகணும். ஏஞ்சலும் இப்போ மேலே வார இந்த பரப்பளவு இருக்குல்லோ, இந்த எக்ஸ் அச்சுக்கு அதாவது நேர அச்சுக்கு மேலே வார பரப்பளவு இருக்குல்லோ, அது மேலே போன உயரத்தை தரும். அப்போ எக்ஸ் அச்சுக்கு நேர அச்சுக்கு கீழே வார பரப்பளவு திரும்பி வந்த தூரத்தை குறிக்கும். மேலே போன தூரமும் கீழே வந்த தூரமும் சமநிலையில் இருக்கணும். ராக்கெட் நிலத்திலேருந்து மேலே போய் தானே கீழே வருது. அப்போ இந்த முக்கோணம் சரியான பெரிய முக்கோணமாக வரணும். இங்கே வரைக்கும் பாருங்க எழுத்துக்குறோணும் சரியான பெரிய வரைப்பாக வருமென்றதுக்காண்டி நான் ஒரு இடத்துல முடிச்சிருக்கிறேன். மற்றபடி இந்த பரப்பும் இந்த முக்கோண பரப்பும் சமனாக வர அளவுக்கு இந்த முக்கோணம் ஒரு பெரிய முக்கோணமாக இருக்கணும் என்றதை வழங்கினீங்கன்னா சரி. சாய்வுகளை கவனிச்சுக்கொள்ளணும். g/3 விட g/2 கூட, g/2 விட g கூட. ரைட். இந்த g தான் மற்ற பக்கம் வருது. அப்போ இது ஆடி பிம்பம் மாதிரி அங்கால வரும். சரியோ? இனி என்ன கேட்கணும்? ராக்கெட் அதியுயர் புள்ளியை அடையெடுக்கும் நேரம். அப்போ உங்களுக்கு விளங்கணும் இந்த இடத்துல தான் அதியுயர் புள்ளி வரப்போகுது. அப்போ இந்த நேரத்தை கண்டா சரி. பாருங்கோ, நாங்கள் போடலாம். இந்த வேகம் தெரிஞ்சதுண்டா பிள்ளைகள், அந்த வேகத்தின் கீழ் ஜி என்று போடலாம் இல்லை? அந்த வேகத்தின் கீழ் ஜி என்று போடலாம். அந்த வேகத்தை பார்க்குற வழியப்பா இங்கே பாருங்க. இது g/3, இது 3t என்றா முன்னையும் பிரிக்கினா இதில் gt என்று வரும். 6 வரை நேரத்தையும் பிரிக்கினா சரிதானே பிள்ளைகள்? அதே மாதிரி இந்த முக்கோணத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இது g/2, இது 2t என்றால் இது gt என்று வரும். ஆக இந்த புள்ளி இதில் ஒரு gt, இதில் ஒரு gt, 2gt என்று வரும். அடுத்த முக்கோணம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அது gt என்று வரும். இது g, இது t என்றால் அதில் கூடின வேகம் gt. அப்போ இங்கே 3gt என்று வரும். அப்போ அது 3gt அல்லோ. அப்போ இந்த நேரம் எவ்வளோ என்று வரும் என்றால் 3gt கீழ் g 3t என்று வரும். உங்களுக்கு அப்படி நேரடியாக எழுத கஷ்டமாக இருக்குன்றால் tan alpha போட்டு போல எழுதுங்க. tan alpha சமன் g/3 சமன் இந்த வேகத்தின் கீழ் 3t. அப்போ g/3 3tயும் பெருக்கப்படும். அப்புறம் இதை டீட்டான்னு வச்சுட்டு tan தீட்டா சமன் g/2 சமன் இந்த வேக மாற்றம் இந்த எல்லாத்தையும் x என்று வச்சுட்டு அல்லது y என்று வச்சுட்டு y-இன் கீழ் 10t. இப்போ y என்றது வரும் 10t தர gt. அப்போ gt என்று வரும். இப்படியாக நீங்கள் அல்ஃபா பீட்டா கேமான்னு 3 கோணத்தை வச்சுட்டு tan எழுதி எடுக்கலாம். ஆனால் நேரடியாக எழுதினாலும் பரவாயில்லை. இந்த ஆர்முடுகள் இந்த நேரம் பெருக்கினா இது வரும். ஒரு முக்கோணிக்கும் தனித்தனியாக செய்யணும். இப்போ இந்த முக்கோணின் இந்த எதிர்ப்பக்கம் வரும். ரைட். இப்போ முதலாவது பகுதி கேட்டவ அடுத்த மொத்த நேரம் அதியுயர் புள்ளியை அடைய எடுத்த நேரம். ஸோ தானே பாருங்க 3t 10t t இது 3t 3t 10t t 3t 9t என்று வருது. ரெண்டாவது என்ன கேட்டவ ராக்கெட் சென்ற அதியுயர் வேகம். ராக்கெட் சென்ற அதியுயர் வேகம் பாருங்கோ. இதுதானே ராக்கெட் சென்ற அதியுயர் வேகம் 3gt என்று நேரடியாக எழுதிவிடலாம். அதியுயர் வேகம் 3gt. மூன்றாவது ராக்கெட் ஏவப்பட்ட நேரத்தில் நிலத்தை மீண்டும் அடிக்கும் வரை எடுத்த நேரம். நிலத்தை மீண்டும் அடிக்கும் வரை எடுத்த நேரம் என்றா
இந்த நேரத்தையும் காணும். இந்த நேரத்தை காண்றதுக்கு என்ன செய்ய போறோம்னா பரப்பளவுல சமனாக்க போறோம். மேலே சென்ற தூரமும் கீழே சென்ற தூரமும் சமன். மேலே சென்ற தூரம் சமன் கீழே சென்ற தூரம் அல்லது கீழே வந்த தூரம். மேலே சென்ற தூரம்னா 3 பகுதிகள் எழுதணும். முதலாவது ஒரு முக்கோணி அரை 3t gt, அரை 3t gt, அரை சக அரை, அடுத்தது சரிவகம். அப்போ இந்த ஜிடி 2 ஜிடியை கூட்டி 2 டியால பெருக்கணும். ஜிடி 2 ஜிடி தர 2 டி. அடுத்தது மூன்றாவது ஒன்றும் ஒரு சரிவகம் அரை 2 ஜிடி 3 ஜிடி டி, 2 ஜிடி 3 ஜிடி டி சமன் கீழ் நோக்கி சென்ற தூரம்னா டிஹெச்சுக்கு கீழே இருக்கிற பரப்பளவு. இந்த முக்கோணியில் பரப்பளவு இந்த முக்கோணியில் பரப்பளவு என்ன பிள்ளைகள், நாங்கள் இதை T1 என்று வச்சிருந்தால் இந்த வேகம் வருவார் சய GT1 என்று. அப்போ அரை T1 தர GT1 ஜி தான் அமர் முடுவார். T1 தர GT1 அரை T1 தர GT1. எல்லா இடத்துலையும் ஒரு அரையும் ஜியையும் கழட்டி விடலாம். ஒரு அரையும் ஜியையும் கழட்டி விட்டோம் என்றால் இதில் வர 3t வர்க்கம், இதில் 3t 6t வர்க்கம், அதில் 5t வர்க்கம் சமன் T1 வர்க்கம். அரையும் ஜியும் விட்டாச்சு என்ன, 9 5 14t வர்க்கம். பாருங்க இப்படி என்ன சொன்னமே எடுத்துக்க நேரம் தான் கேட்கணும். சரி, இப்போ T1 வர்க்கம் சமன் 9 5 14t வர்க்கம். பாருங்க சரி, ஒன்று 14t வர்க்கம், இதில் 3t வர்க்கம், இதில் 3t 2t 6t வர்க்கம், அதில் 5t t வர்க்கம். T1 சமன் வர்க்கம் மூலம் 14t. இப்போ மொத்த நேரம் ஏற்கனவே இங்கே பாருங்க, இதுலேருந்து இதில் 9t கண்டுட்டோம். இப்போ T1 தானே 14t. அப்போ 9t 14t 9 சக வர்க்கம் மூலம் 14t, 9 சக வர்க்கம் மூலம் 14t என்று வரும். பிறகு என்ன கேட்டவன், நிலத்தை அடிக்கும் போது ராக்கெட்டின் நேரம், ராக்கெட்டின் வேகம். நிலத்தை அடிக்கும் போது ராக்கெட்டின் வேகம், நிலத்தை அடிக்கும் போது ராக்கெட்டின் வேகம் என்றா இங்கே பாருங்க, நாங்கள் இதில் ஏற்கனவே கண்டு வச்சிருக்கோம். GT1 தான் நிலத்தை அடிக்கிற ராக்கெட்டின் வேகம். GT1 நிலத்தை அடிக்கும் போது வேகம் சய GT1. சயவை போட்டுக்கொள்ளணும். நாங்கள் மேல் நோக்கின வேகத்தில் சகன்னு எடுத்துட்டு நாங்கள் நிலத்தறிக்கைக்கு கீழ் நோக்கியில் வந்து அடிப்பார். அப்போ அந்த சய ஒரு எழுதினா தான் விட சரியாக இருக்கும். மைனஸ் ஜி T1க்கு என்ன வர்க்கம் மூலம் 14t மைனஸ் வர்க்கம் மூலம் 14 GT என்று வருது. மைனஸ் வர்க்கம் மூலம் 14 GT என்று எங்கேயோ ஒரு புலவிட்ட மாதிரியே இருக்கு பிள்ளைகள். பாருங்க, இதில் அரை 3t GT, அரை GT சக 2 GT T, அரை 2 GT சக 3 GT T. இந்த முக்கோணின பரப்பளவு நாங்கள் அதில் எழுத இல்லையா, இங்கே பாருங்க. இதில் முதலாவது முக்கோணி, ரெண்டாவது சரிவம், மூன்றாவது சரிவம், இன்னொரு முக்கோணி இருந்தது இல்லையா அங்கால, அந்த முக்கோணியை விட்டுட்டோம். அரை இவர் 3t 3 GT, 3t உயரம் 3 GT.
அது வெறும் 9t வர்க்கம் என்று வரும். 9t வர்க்கம் என்று வரும். பாருங்க, அது அரையும் ஜிஏம் விட்டா 9t வர்க்கம் சமன் t1 வர்க்கம். அப்போ t1 வர்க்கம் வருது, அதில் 9, 14, 23t வர்க்கம். t1 சமன் வர்க்கம் மூலம் 23t, வர்க்கம் மூலம் 23t. சய 23 சய வர்க்கம் மூலம் 23 GT என்று வரும். சயன்றது கீழ் நோக்கின விதத்தை குறிக்குது. அப்போ பாருங்க, நாங்கள் செய்த முதலாவது கேள்வி என்னத்தில் முதலாவது கேள்வி புவியீர்ப்பின்கள். ஆறுமுடுகி போறார், பெரிய வேகம் ஒன்று இருக்குது, அதில் 6 முடுகள் முடிஞ்சிச்சு. ராக்கெட்டின் ஃபியூவல் முடிஞ்சதாக இருக்கலாம், என்ன எரிபொருள் முடிஞ்சிருக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ராக்கெட் அந்த இருந்த வேகம் காரணமாக திரும்பவும் அப்படியே மேலே போகிறார். ஆனால் மேலே போக வேகம் குறைஞ்சு கொண்டு வரும். புவியீர்ப்பு இருக்குமா இல்லை, மேலே போக வேகம் குறைஞ்சு கொண்டு போய் ஒரு இடத்துல வேகம் பூச்சியமாகி அதுக்கு பிறகு கீழ் நோக்கி அங்கே தொடங்குவார். சரிதானே? ரைட். அப்போ அது நல்ல கேள்வி, திருப்பி செய்து பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வி, புள்ளி ஓய்விலிருந்து ஆரம்பித்து நிலைக்குத்தாக மேலும் பலூன் ஒன்று மாறா ஆர்முடுகள் g m/s² செல்கின்றது. மேலே போகுது, என்னோட ஹீலியன் நிரப்பின பலூனாக இருந்தால் பிள்ளைகள் மெல்ல 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 மேலே எழும்பி கொண்டு போகும். ரைட், மேலே போக வேகம் கூடும். t நேரம் இயங்கிய பின் மாறா ஆர்முடுகள் g/2 m/s² இயங்குகின்றது. இப்போ t நேரம் அப்படி இயங்கினா பிறகு சிலவர்கள் என்ன செய்திருப்பினோம்னா கொஞ்சம் ஹீலியத்தை திறந்து விட்டுருப்பினோம். அப்போ பலூனில் ஹீலியம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே வேகம் குறையும். ஆர்முடுகள் அதுக்கப்புறம் வேகம் குறையாது, ஆர்முடுகள் குறையும். இப்போ உங்களுக்கு ஹீலியம் இருக்குது, மேலே இழுத்து கொண்டே போகும், ஆனால் ஆர்முடுகள் குறையும், இயங்குகின்றது. மேலும் 4t நேரத்தின் பின் அது புவியீர்ப்பின்கள் இயங்குகின்றது. ரைட். மேலும் 4t நேரத்துக்கு போனால் பிறகு என்ன செய்யணும், சில ஹீலியத்தை ஃபுல்லாக திறந்து விட்டுட்டோம். ரெண்டா பலூன் அதுக்கு பிறகு புவியீர்ப்புங்கள் இயக்கம். இப்போ நாங்கள் முதல் சொன்னால் அதே கதை, ஆர்முடுகிறார் 2 ஆர்முடுகள் பீரியட் முடிய ஆளுக்கு மேல் நோக்கி ஒரு வேகம் இருக்க போகுது. அப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக ஹீலியத்தை திறந்து விட்டாலும் உடனடியாக விழமாட்டார். அந்த வேகம் இருக்கிறபடியால் மேலே போவார். அந்த வேகம் பூச்சியமாகும் வரைக்கும் மேலே போவார், பிறகுதான் கீழே விழ தொடங்குவார். சரியோ? பாருங்க என்ன மாதிரி வருமண்டு. முதல் g ஆர்முடுகள், பிறகு g/2 ஆர்முடுகள். இது g/2, இது g. எவ்வளோ நேரத்துக்கு g? t நேரத்துக்கு g. 4t நேரத்துக்கு g/2. ஏன்னா மேலும் 4t நேரத்தின் பிறகு புவியீர்ப்பின்கள் இயங்குறாராம். அப்போ இந்த துண்டு என்னத்தை குறிக்குது, தொடர்ந்து மேல் நோக்கி இயங்குறார், ஆனால் வேகம் குறைஞ்சுன்னு போகுது. இந்த புள்ளி என்னத்தை குறிக்குது, அதி உயர் புள்ளி, வேகம் பூச்சியமாயிட்டு. கீழே வாழ கிராஃப் என்னத்தை குறிக்குது, பலூன் கீழ் நோக்கி விழுறதை குறிக்குது. திசை மாறணும்னா வேகம் மைனஸ் ஆயிருக்கு பாருங்க. ரைட். g/2 t 4t பாருங்க. அப்போ இந்த நேரத்தையும் எடுத்து விடுவோம். இது g, இது t என்ன, இது gt. இது g/2, இது 4t என்ன அப்படியே இந்த துண்டு இருக்கும். இது ரெண்டையும் பெருக்கணும். g/2 தர 4t 10t. அது 10t என்றால் இது gt என்றால் 3gt. நான் சொன்னேன் எக்ஸாமுக்கு செய்யக்குள்ள அப்படி நேரடியாக எழுதாதேங்கோ, tan ஆல்ஃபாக்களை போட்டு செய்து கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் நெடுகளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 50 கேள்வி செய்து ஒன்று கேட்கல, அது கொஞ்சம் நேரம் கூட போகுதுன்னு ஃபீல் பண்ணீங்கள் என்றால் இப்படி டக்குன்னு எழுதுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி அதை 3gt இது g என்றால் 3gt g என்றால் இது 3t என்று வரும். சரியோ? இனி மேலே போன பரப்பளவும் மேலே போன தூரமும் கீழே இயங்கின தூரமும் சமனாக இருக்கணுன்றதை பாவிச்சோம் என்றால் இவரை காணலாம். ஒரு கரைச்சலும் இல்லை. முதலாவது என்ன கேட்ட, பலூனின் ஆகக்கூடிய வேகம்
ஆகக்கூடிய வேகம். எவ்வளோ வருது? 3 GT வருது. அடுத்தது என்ன? அதிஉயர் உயரம். அதிஉயர் உயரம் அண்டா இந்த இடத்துல உயரம் இவ்வளோ கண்ணோம்னா சரி. இந்த பரப்பளவு வேணா 3 தூண் 1 2 3 தூண்டு. அதி உயர் உயரம் முதலாவது உண்ட பாருங்க அரை டீதர ஜிடி. டீதர ஜிடி. ரெண்டாவது உண்ட பாருங்க ஜிடி 3 GT 4 T. GT 3 GT 4 T. மூன்றாவது உண்ட பாருங்கோ அரை 3 T தர 3 GT. 3 T தர 3 GT. அப்போ இதில் வரும் அரை GT வர்க்கம் உண்டு. அதில் வரும் அரை தர 4 GT 16 GT வர்க்கம். அரை தர 9 GT வர்க்கம். 9 விட்டுட்டோம். 16 9 25 26 2 பிரிச்சா 13. அப்போ சென்ற அதி கூடின உயரம் ஒன்று பார்த்தீங்கன்னா 13 GT வர்க்கம். 13 GT வர்க்கம். பிறகு என்ன? அதி உயர் உயரத்தை சென்றடைந்த நேரம் மற்றும் ஆரம்ப புள்ளியை மீண்டடையும் நேரம். அதி உயர் புள்ளியை சென்றடையும் நேரம் என்ன இவ்வளவு? ஆரம்ப புள்ளியை மீண்டும் வந்தடையும் நேரம் என்ன இந்த T1 சேர்த்து பாருங்கோ. அதியுயர் புள்ளியை அடையும் நேரம் T 4 T 3 T. எட்டு T. நாலாவது இல்லை மூன்றாவதுலேயே அடுத்த பகுதி. மூன்றாவதுலேயே அடுத்த பகுதி ஆரம்ப புள்ளியை மீண்டும் வந்தடையும் நேரம் என்றால் நான் இந்த T1 காணணும். இந்த T1 காண்றோம். இங்கே வரும் T1. அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த மேலே போன தூரமும் கீழே வந்த தூரமும் சமன் எடுக்கலாம். மேலே போன தூரம் ஏற்கனவே எடுத்துட்டோம். இதுதான் மேலே போன தூரம். அப்போ எழுதுவோம் மேலே சென்ற தூரமும் கீழ் நோக்கி இயங்கிய தூரமும் சமனாக இருக்கும். மேலே சென்ற தூரம் 13 GT வர்க்கம். கீழே வந்தது அந்த முக்கோணியின் பரப்பளவு. எந்த முக்கோணி? எந்த முக்கோணி என்றால் இந்த இது T1 என்றால் இது G1 என்றால் இந்த வேகம் வரும் -GT1. அப்போ T1 தர GT1 அரவாசி. ரைட். இப்போ GM விட்டுங்க. T1 வர்க்கம் சமன் 26 T வர்க்கம். T1 சமன் வர்க்க மூலம் 26 T. மொத்த நேரம் மீண்டும் பூமிக்கு வர நிலத்துக்கு வர நிலத்தை அடைய எடுத்த மொத்த நேரம் அந்த 8 Tயோட இந்த வர்க்க மூலம் 26 T கூட்டணும். எட்டு சக வர்க்க மூலம் 26 T. சிம்பிளோ இல்லையோ பிள்ளைகள்? புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை பார்க்குறோம். பலூன் ஒன்று மேலே மேலே போனது ஆறுமுடுகி போய் வேகம் ஒரு கட்டத்துக்கு வேகம் வந்த உடனே அவற்றை ஆறுமுடுகள் இல்லாமல் போகுது என்றால் அதுக்கப்புறம் புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக இயங்குவார். ஆனால் ஒரு வேகம் இருக்கிறபடியால் அந்த வேகம் 0 வரைக்கும் மேலே போவார். அந்த வேகம் அங்கே 0 பிறகு கீழே வருவார். எப்போ கீழ் நோக்கி எதிர் திசையில் இயங்க தொடங்குதோ அப்போ அவற்ற வேகம் மைனஸுக்கு மாறணும். விளங்குது? ரைட். இப்போ அது ஒரு நல்ல கேள்வி. அதையும் திருப்பி செய்து பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்கோ.
நேரம் t சமன் சைவரில் துணிக்கை ஒன்று நிலத்திலிருந்து u வேகத்துடன் மேல் நோக்கி எறியப்படுகிறது. நிலத்திலிருந்து h உயரத்தில் உள்ள புள்ளி ஒன்றை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் பயணத்தில் கடக்கும் போது நேரங்கள் முறையே t1 t2 என. என்ன சொல்லி நம்மண்டா இங்க பாருங்க, நிலம் இதுல புள்ளி இருக்குது, h உயரத்தில் உள்ள புள்ளி. நான் இந்த பந்தோ கல்லொண்டு எறியக்குள்ள இவர் இப்படி போய் இப்படி வர போறார், மேல் நோக்கியும் போறார் கீழ் நோக்கியும் போறார். இப்போ மேல் நோக்கின பயணத்தில் இந்த புள்ளியை கடக்கைக்குள்ள நேரம் t சமன் t1 t சமன் t1. கீழ் நோக்கின பயணத்தில் இந்த புள்ளியை கடக்கைக்குள்ள t சமன் t2. இதான் சொல்றேன், மேல் நோக்கின பயணத்திலும் கீழ் நோக்கின பயணத்திலும் அந்த புள்ளியை கடக்கைக்குள்ள நேரங்கள் t1 t2 எனின் துணிக்கையின் இயக்கத்துக்கான வேக நேர வரைவை வரைந்து. வேக நேர வரைவு சரியான சுகம் பாருங்க. ஏன்னா முற்று முழுதாக சுயாதீனமாக புவியீர்ப்புகள் இயங்குறார். ஆரம்ப வேகம் u சொல்லி இருக்கு. ஆரம்ப வேகம் u. அப்ப இல்லை யூவில் தொடங்கின என்றால் இப்படி ஒரு கிராஃப் ஒன்று வரும். என்ன யூவில் தொடங்கி கீழ் நோக்கின நேர்கோடு ஒன்று வரும். அமர்முடுகள் ஜியாக இருக்கும். சரியோ? ரைட். இப்போ இதெல்லாம் இவர் கீழே வந்து திரும்ப அடிக்கிறார் என்றால் இந்த முக்கோணின பரப்பளவும் இந்த முக்கோணின பரப்பளவும் சமனாக இருக்கணும். ஏன்? இது மேல் நோக்கி போன தூரம், இது கீழ் நோக்கி வந்த தூரம். மேல் நோக்கி போன தூரமும் கீழ் நோக்கி வந்த தூரமும் மொத்த தூரங்கள் சமனாக இருக்கணும். இப்போ t1 t2 குறிப்போம். h உயரத்தை தாண்டியக்குள்ள t1 இந்த பரப்பளவு h வலிக்கிட்டு t1 நேரத்தில் h உயரத்தை தாண்டுறாராம். சரியோ? திரும்பவும் அந்த h உயரத்தை தாண்டுவார். இதில் t2 கவனிக்கோணும். அப்போ இந்த சின்ன முக்கோணம் என்ன பரப்பளவு சொல்லுங்க. இந்த புள்ளி என்ன? அது உயர் புள்ளி. வேகம் 0 ஆறுனா அது உயர் புள்ளி படிச்சனா. அப்போ இந்த சின்ன முக்கோணம் மேலே இருக்கிற சின்ன முக்கோணம் என்னதை சொல்லுது என்றால் எச்சுக்கு மேலே போன தூரத்தை அவர் தருவார். இந்த சின்ன முக்கோணம் சரி. t2ல திரும்பவும் அந்த புள்ளிக்கு வாரம், இந்த புள்ளிக்கு வாரம் என்றால் இந்த சின்ன முக்கோணம் என்னத்தை தாரார் சொல்லுங்க. இந்த முக்கோணம் அது உயர் புள்ளியிலிருந்து திரும்ப அந்த புள்ளிக்கு வந்த தூரத்தை தாரார். ஆக இந்த சின்ன முக்கோணியும் இந்த சின்ன முக்கோணியும் ஒரே பரப்பளவுடையவர்களா இருக்கும். இல்லையோ? ரைட். அப்போ தான் மேலே போய் இங்கே பாருங்க, எச்சில் இருக்க இந்த புள்ளி நான் ஏ என்று வச்சேன் என்றால் ஏலேருந்து அது உயர் புள்ளிக்கு போனது இந்த பரப்பளவு, அது உயர் புள்ளியிலேருந்து ஏக்கு திரும்பி வந்தது அடுத்த குட்டி முக்கோணின பரப்பளவு. அப்போ இந்த ரெண்டு குட்டி முக்கோணிகளும் பரப்பளவில் சமனாக இருக்கும். சரி. t2க்கு பிறகு கீழே வார தூரம் திரும்பவும் எச்சா இருக்கும். அப்போ இந்த சரிவகம் திரும்பவும் எச்சாக இருக்கும். வழங்கிச்சோ? ரைட். இப்போ கேள்வி என்ன? t1 சக t2/2 நேரத்தில் துணிக்கையின் வேகத்தை கேட்கணும். t1 t2 சமன் இதை நம்ம காட்டுட்டான். பாப்போம். வேற பாத்தியலோ சுகமா வந்திருக்கு. இப்ப நாங்கள் பாருங்க, இப்ப இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் பரப்பளவில் சமன் சொல்லிட்டனல்லோ, கோணங்களும் சமன் இல்லோ. அப்ப இது ஒருங்கமைந்த முக்கோணியில இருக்கணும். அதாவது இந்த பக்கம் நான் t0 என்று வச்சிருந்தால் இந்த பக்கமும் t0 இருக்கும். என்ன ஒரே மாதிரி முக்கோணியில் உள்ள பரப்பளவு சமன், கோணங்களும் சமன், பக்கங்களும் சமனாக தான் இருக்கும். இப்போ இது t0ன்னா இது t0. இப்போ பாருங்கோ, நாங்கள் எடுப்போம் t1ஐயும் 2 t0ஐயும் கூட்டினால் t2 வரணுமோ இல்லையோ? t1 2 t2 பாருங்க, t1 இங்கே இருக்கு, 2 t0 கூட்டினா t2. அப்போ t0 என்றால் யார் என்றால் t2ல இருந்து t1 கழிச்சு போட்டு 2ஆல் பிரித்தால் t0. ஆனால் எங்களுக்கு கேள்வியில் கேட்கப்பட்டிருந்தது t2 சக t1 இல்லை, t2 சக t1. இங்கே பாருங்க, t1 சக t2/2 நேரத்தில். அப்போ இதில் எனக்கு சக வரணும் என்றால் என்ன செய்யலாம் என்றால் பாருங்கோ, ரெண்டு பக்கம் ஒரு t1 கூட்டி விடுவோம். ஒரு t1 கூட்டுவோம்.
இப்போ பாருங்க இந்த ரெண்டு T1 ஆகும் T2/2. அப்போ T1 + T2/2 வேற யாரென்றால் T1 சக T0. T1 சக T0 வேற அஞ்சு பாருங்க T1 T0 இந்த புள்ளி. ஆக T1 சக T2/2 என்பது வேகம் கேட்டிருந்தவை எங்கள்கிட்ட திரும்பவும் பாருங்க T1 சக T2 உங்கள்கிட்ட என்னன்றது T1 சக T0. T1 சக T0 இந்த புள்ளி, அந்த புள்ளியில் வேகம் 0. அந்த புள்ளியில் வேகம் 0. இது முதலாவது பகுதிக்கான விட. அதில் ஒன்று ரெண்டு இல்லை, இன்னொன்று உயிர்த்தறிய சொல்லணும். என்னது H வாரதையும் உயிர்த்தறிய சொல்லிடணும். H பெறணும் என்றால் பாருங்கோ பாருங்க இந்த பெரிய முக்கோணியை பார்ப்போம் இருக்கா T1 சக T0 G. அப்போ இந்த வேகம் வரும் G தர T1 சக T0. அதுதான் அந்த வேகம். இது T1 இது T0. அப்போ H எழுதலாம் பாருங்க. இந்த பெரிய இல்லாட்டி இந்த சரி வேகத்துக்கு பரப்பளவு எழுதி விடலாம். நீங்கள் பாருங்க என்னண்டு இந்த புள்ளி எப்படி வரும் என்றால் இவ்வளவும் GT0 இல்லோ GT0 வரும். அப்போ சரிவாதத்தின் பரப்பளவு எழுதுறோம் பாருங்க H சமன் அரை GT0 GT1 சக T0. ரெண்டு சமாந்திர பக்கங்களையும் கூட்டுறேன், செங்குத்து உயரம் T1. ஒரு G வழியில் எடுக்கலாம். 2 T0 சக T1. விடையில் என்ன இருக்குன்னு பாருங்கோ. விடையில் T1 இருக்குது, T2 இருக்குது, T0 இல்லை. இப்போ T0க்கு பதில் யாரை கொண்டு வந்து போடலாம்? T2 சக T1 என்கள் 2 கொண்டு வந்து போடலாம். அரை G 2 T0 என்றால் T2 சக T1. இங்கே இன்னொரு சக T1 இருக்குது, மறக்கக்கூடாது. T1 இந்த 2 இஞ்சால விட்டேன் என்றால் G எடுத்தேன் என்றால் இங்கே வெறும் T1 T2. இதானே கேட்டவ. T1 T2 சமன் 2 H G என நிறுவுக. சிம்பிள் என்ன? அது மிகவும் இலகுவான ஒரு கிராஃப் ஒன்று பிள்ளை. மேல் நோக்கி யூகத்தோடு அறியப்பட்ட துணிக்க, அதுக்கு பிறகு ஜியா அமர்முடோடு போய்கொண்டே இருக்குது, புவியீர்ப்புங்களே இயங்கி கொண்டிருக்கு. அப்போ நேரோட ஒரு கோடுவார். T1 T2 நேரத்தில் ஒரே புள்ளியை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் கடக்குதா. அப்போ அந்த எச்ச குறிச்சி ரெண்டு இடத்துல குறிச்சி போட்டு கணக்கை செய்யலாம். விளங்கிச்சோ? நல்ல கேள்வி. அடுத்ததை பாருங்க. நிலத்திலிருந்து மேல் நோக்கி யூகத்துடன் அம்பு A எய்யப்படுகிறது. அது அதன் உயர் உயரத்தின் பாதியை அடையும் போது ஓய்வில் உள்ள இன்னும் ஒரு அம்பு Bயுடன் மோதி இணைகின்றது. இணையும் போது வேகம் அரைவாசி ஆகின்றது எனின் இணைந்த அம்புகள் நேரத்தின் பின் நிலத்தை வந்தடையும் என காட்டுக. அப்ப பாருங்கோ, நிலத்திலிருந்து மேல் நோக்கி யூகத்துடன் அம்பு எய்யப்படுகின்றது. அப்போ அந்த அம்பு புள்ளிகள் என்ன நடக்கும் என்றால் இப்படியே போய்கொண்டிருக்கணும். யூகத்துடைய உயரம் இப்படி போயிருக்க வேண்டிய அம்பு. அப்போ இந்த இடத்துல அவருக்கு அதிக உயரம் வந்திருக்க வேணும். ஆனால் என்ன நடந்தா, அவர் இந்த அதிக உயரத்தில் அரைவாசி அடையக்குள்ள இந்த இடத்துல நிற்கக்குள்ள அவர் இன்னொரு அம்போடு இணைகிறார். ஓய்விலிருந்து இன்னொரு அம்பு அதோடு இணையுது, இன்னொரு ஆள் ஒட்டி கொள்றார். அப்போ இன்னொரு ஆள் ஒட்டினோன்னு டக்குன்னு அடிபட்டு தான் ஒட்டுவினம். இவற்ற வேகம் பட்டாரெண்டு குறையுது. இந்த இடத்துல இருந்த வேகம் இப்படியே அங்கால கிராஃப் கண்டினியூ ஆக இல்லை. கிராஃப் என்ன நடந்திருக்கண்டா பாருங்க. ஓடிவே இப்படி போயிருக்க வேண்டிய கிராஃப் அங்கால அப்படி போயில்லை. இந்த இடத்துல அரைவாசியால வேகம் குறைஞ்சு சடாரன் ஒரு கணத்தில் குறையும். எப்போ ரெண்டு பேரும் இணையினமோ அப்போ குறையும். ரைட், டக்கண்டு வேகம் குறைஞ்சு அதுக்கு பிறகு புவியீர்ப்பின்களை இயங்கினா. அப்போ இது G என்றால் இது G என்றால் சமாந்தரமாக இருக்கும். அதுக்கு பிறகு புவியீர்ப்பின்கள் அப்போ பாருங்க மேலே போய் கொண்டிருக்கார்,
ஒரு வேகத்தில் போகிறார், திடீர்னு இன்னொரு ஆள் வந்து அடிக்கிறார், டக்குன்னு வேகம் குறையுது, இருந்தாலும் வேகம் இருக்கல்ல, வேகம் குறைஞ்சாலும் வேகம் இருக்குது. அப்போ அந்த வேகத்தோட மேலே மெல்ல மெல்ல போகிறார், வேகம் பூஜ்ஜியமாகும் வரைக்கும் மேலே போகிறார், வேகம் பூஜ்ஜியமாகிட்டுது, கீழே விழ தொடங்குறார், வேகம் மைனஸ் ஆகுது. அப்போ கீழே வந்து திரும்பவும் இந்த இடத்துல எல்லாத்தையும் அடிக்கிறார். இதுதான் கிராஃப். இப்போ இந்த இடத்துல அந்த மொத்தல் நடக்குது, 2 பேரும் இணைஞ்சு ஓடினா இங்கே இணைஞ்சுவோம். இதில் v என்று இருந்தால் வேகம், இந்த வேகம் v/2 இருக்கும், வேகம் அரைவாசி ஆகுது. கேள்வி என்னென்றால் மொத்த நேரம் எவ்வளோ நேரத்தின் முன்னர் இவர் நிலத்தை வந்தாடையும் இந்த இடத்தை கேட்கணும். பாப்போம் பாருங்கோ. இப்போ இந்த வேகங்களுக்கு தெரியாது, v என்று வைப்போம், இது v/2 ரைட். இப்போ நாங்கள் இந்த நேரத்தை எழுதலாம் பிள்ளைகள். இங்கே பாருங்க, இந்த முக்கோணியை பார்த்தீர்கள் என்றால் u சாய v தான் இந்த வேக மாற்றம், கீழே g, u சாய v இன் கீழ் g. இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா இது v/2 இல்லை வேகம், g என்றால் v/2g. அதுதான் நேரங்கள். v நாங்கள் போட்ட கணியம் v காணுவோம், ஆனால் அதுதான் நேரங்கள். கேட்டது மொத்த நேரத்துக்கான கேள்வி. நாங்கள் வைப்போம் இவரை டி நோட். இப்போ வியை கண்டறிந்தால் முதல் இந்த 2 நேரமும் சோர்ட் அவுட். ஏன்னா யூ தந்த கணியம், ஜி தந்த கணியம், வி மட்டும்தான் தெரியாது. வியை கண்டறிந்தால் இவர் 2 பேரும் ஓகே. பிறகு டி நோட்டை பற்றி பார்க்கலாம். டி நோட்டுக்கு எப்போவுமே மேலே போன உயரமும் கீழே வந்த உயரமும் சமனண்டு போட்டால் டி நோட் எடுக்கலாம். இப்போ பாருங்கோ, வியை காண்றதுக்கு என்னத்தை பாய்மெண்டால், இப்போ இந்த முக்கோணின்ற பரப்பளவு வடிவாக கவனிக்கணும். இந்த முக்கோணின்ற பரப்பளவு எச் இந்த சரிவகத்தின் பரப்பளவு h/2 ஆக இருக்கணும், அரைவாசி எச்சாக இருக்கணும். ஏன்? அதே வேகத்தோடு அவர் தண்டவாளி இயங்கிக் கொண்டிருந்தால் சென்றிருக்கக்கூடிய அது உயரத்தின் அரைவாசி அடையும் போதுதான் இந்த மொத்தல் இடம் பெற்றது. இப்போ அவர் நேரே தண்டவாட்டில் போயிருந்தால் சென்றக்கூடிய அது உயரம் இந்த முக்கோணம். அது இருக்கா காணும் பாருங்க. அடைந்திருக்கக்கூடிய அதி உயரம், அந்த முக்கோணில பரப்பளவு அரை. நேரம் என்ன வரைக்கும் சொல்லுங்க, மிஞ்ச வரைக்கும். இது u, இது g என்றால் இந்த முழு நேரமும் u/g இல்லையோ, u/g. செங்குத்தியரம் u வர்க்கத்தின் கீழ் 2g. இதுதான் அடைந்திருக்கக்கூடிய அது உயரம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன், இவற்ற பரப்பளவு இந்த உயரத்தின் அரைவாசி. அவற்ற பரப்பளவு என்ன எழுதலாம் பாருங்கோ, அரை u சக v, u சக v இன் கீழ் g. சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர உயரம் சமன் u வர்க்கத்தின் கீழ் 4g. இந்த உயரத்தின் அரைவாசி. u வர்க்கத்தின் கீழ் 2g தான் போகக்கூடிய அதிக உயரம், அதின் அரைவாசி. 2g விட்டுனா அங்கே u வர்க்கத்தின் கீழ் 2 இருக்கு. u வர்க்கம் சாய v வர்க்கம் சமன் u வர்க்கத்தின் கீழ் 2. இப்போ v வர்க்கம் சமன் u வர்க்கத்தின் கீழ் 2. இதிலிருந்து v சமன் u இன் கீழ் வர்க்கமூலம் 2. v சமன் u இன் கீழ் வர்க்கமூலம் 2. v கண்டாச்சு. அப்போ இவரெல்லாம் தெரியும். இனி டி நோட்டை காண்ற வழியப்பா, மேலே போன பரப்பளவும் கீழே போன பரப்பளவும், மேலே போன உயரம், மேல் நோக்கி இயங்கிய தூரமும் கீழ் நோக்கி இயங்கிய தூரமும் சமன். மேல் நோக்கி இயங்கிய தூரம் என்றால் இந்த சரிவகத்துக்கு திரும்ப நாங்கள் எழுத தேவையில்லை, u வர்க்கத்தின் கீழ் 4g எழுதலாம். u வர்க்கத்தின் கீழ் 4g என் செல்லக்கூடிய அது உயரத்தின் அரைவாசி. இவருக்கு எழுதுவோம் அரை v/2g, v/2 அரை v/2. கீழ் நோக்கின தூரத்துக்கு எழுதலாம். இது டி நோட் என்றால் இந்த உயரம் வரணும் gt நோட் மைனஸ் டி நோட் தர gt நோட். பரப்பளவு ஆணைக்குள்ள சக எழுதலாம்.
இதில் யூ வர்க்கத்தின்கள் 4G, இதில் பிள்ளைகள் 1/8G இருக்குது. பி வர்க்கம் வரும். பி வர்க்கத்துக்கு என்ன போடலாம் சொல்லுவோம்? யூ வர்க்கத்துங்கள் 2. பாருங்க, ஒரு 16Gயால் எல்லாரையும் பெருக்கினோம் என்றால் 14Gயால் எல்லாரையும் பெருக்கினால் இதில் 4U வர்க்கம் 5U வர்க்கம், இங்கால 8G வர்க்கம் T0 வர்க்கம். ஆக T0 சமன் வர்க்கமூலம் 5U 8 2 வர்க்கமூலம் 2G. இதுதான் T0. அப்போ மொத்த நேரம் காணுவோம் வாங்கோ. மொத்த நேரம் U சய V G V 2G சக T0. U சய V G என்றால் இங்கே பாருங்க, நாங்கள் V தனியாக எடுப்போம். இதில் U G, இதில் சய V G 2 ஆகினா 2G, இப்போ சய V 2G மிஞ்சும். யோசிச்சு பாருங்க, V G மேலே 2 பேருங்க 2 V 2G, அங்கால V 2G சக T0. V 2Gக்கு போடுவோம். V 2 அப்போ U 2√2, U 2√2G. T0க்கு போடுவோம். U. இப்போ பாருங்கோ, வெளியே பார்த்து செய்வோம். U G வெளியில் எடுத்துருக்கீங்கன்னா கீழே 2√2 இருக்குது. நல்ல விஷயம். கீழே 2√2 எடுத்தால் இதில் 2√2 வரும். இதில் 1 5 U G. இப்படியே பாருங்க, 2√2 சய 1 5, 2√2 சய 1 5, 5 3க்கு போட்டிங்கன்னா என்ன வர்க்கமூலம் 5. வர்க்கமூலம் 5 2√2 சய 1 2√2 U G. சிம்பிளான விஷயம் உண்டு பாத்தியலோ. இப்போ கணக்கை வடிவாக கிரகிக்கணும், கணக்கை வடிவாக வாசிக்கணும். கணக்கு என்ன சொல்லினோம், இந்த இடத்துல வேகம் அரைவாசியாவது, போகக்கூடிய உயரத்தின் அரைவாசி, இந்த இப்படியான விஷயங்களை கவனிக்கணும். நீங்கள் வாசிக்கக்குள்ள அதுகளை சரியாக விளங்கா விட்டீங்களோ என்னதான் எப்பேற்பட்டாலும் விட வராது. அப்ளைட் மேத்ஸ்லேயே நிறைய பிள்ளைகளுக்கு பிழைக்கிறது ஒரு விஷயம், பிள்ளைகள் கணக்கை சரியாக வாசிக்கிறது இல்லை. டக்குன்னு வாசிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று முந்தி செய்த கணக்கொண்டு யோசிச்சுக்கொண்டு செய்ய தொடங்குறது. வடிவாக கணக்கை வாசிக்கணும், கணக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னு கவனிக்கணும், செய்யும். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்தது 2012ஆம் ஆண்டு வந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி. நீங்களா செய்ய பாருங்க, நீங்களா செய்து போட்டு என்ன படியோட பாருங்க. ஒரு துணிக்கை P ஆனது புள்ளி ஓவில் ஈர்ப்பின் கீழ் வேகம் U-உடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. நேரம் U/2G பின்னர் வேறொரு துணிக்கை Q ஆனது புள்ளி ஓவில் ஈர்ப்பின் கீழ் V பெரிது U-உடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. A ஆனது துணிக்கை P அடையும் மிக உயர்ந்த புள்ளி என கொள்வோம். P, Q ஆகிய துணிக்கைகள் புள்ளி A-யில் சந்திக்கின்றன. P, Q ஆகிய துணிக்கைகளின் முழு இயக்கங்களுக்கு உரிய வேக நேர வரைவுகளை உரிய வரைபடத்தில் வரைக. 1 முதல் 2 புள்ளிகள் பிறகு நடக்குது. நேரம் U/2G பின்னர். முதல் அறிஞர் தண்டவாளத்தில் போய் கொண்டே இருப்பார். என்ன இங்க பாருங்க, முதல் அறிஞர் போய்கொண்டே இருப்பார்.
போய்கொண்டே இருப்பார். அவர் அது உயர் புள்ளி அடையக்குள்ள அவர் யூவோட அணைஞ்சினாங்க. இப்போ இந்த இடத்துல நேரம் u/g இருக்கு. அப்போ u/2g நேரத்துக்கு பின்னர்னா இது அரைவாசி நேரத்துக்கு பின்னர். இந்த இடத்துல v வேகத்தோட v என்றது யூவோட பெருசா, அப்போ இதோட கூடின வேகத்தோட யூவோட பெருச இதில் இருந்து இன்னொரு துணிக்கு எறிகிறோம். இப்போ அவரும் சமாந்தரமான வரவே இருக்கணும், அவருக்கு ஜி தானே வரலாம். அவரை எறிகிறோம். இப்போ என்ன சொல்லினோம் என்றால் ஏ ஆனது பி அடையும் மிக உயர்ந்த புள்ளி என கொள்வோம். PQ ஆகிய துணிக்கைகள் புள்ளி ஏயில் சந்திக்கின்றன. அதாவது இதனால புள்ளிகள் ஏ அது உயரத்தில் இருக்கார். இந்த இடத்தை நிற்கக்குள்ள ரெண்டு பேரும் ஆளியால் சந்திக்கணுமாம். என்றால் இவர் இயங்கின தூரமும் சமனா இருக்கணும். அப்போ இந்த முக்கோணின பரப்பளவும் இந்த சரிவகத்தின பரப்பளவும் சமனா இருக்கணும். இந்த வகம் வியா வி. அதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும். பார்ப்போமோ? பாருங்கோ, வர இப்படி வருது உண்டு. உங்களோட வரவையும் பாருங்கோ. ரைட், யூவில் தொடங்கி ஜியோட கூட அரைவாசி நேரத்தில் இங்கே பாருங்கோ, நேரங்களை குறிப்போம். இது u/g, இது u/2g. இந்த வேகத்தை நாங்கள் ட்ரை பண்ணி கண்டுபிடிப்போமோ? பாருங்க, நேரம் தெரியும். இது u/g, இது u/2g என்ன கழிச்சிங்கன்னா அதிலும் u/2g தான் வரும். அப்போ இது u/2g நேரம் gr முடுகள். அப்படி என்றால் இது எவ்வளவா இருக்கணும் என்றால் இது u/2g அல்ல, இது g அல்ல, u/2 இருக்கணும். ஏன்? அப்போதான் அந்த வேகத்தை இந்த ஆர்முடுகளாக அப்படி கேட்கல, u/2 g-ஆல் அப்படி கேட்கல. இந்த இடைவெளி u/2g வந்தது. என்னென்ன u/2g என்று சொல்கிறேன்? இவ்வளவு u/g, இவ்வளவு u/2g என்றால் மிச்சமும் u/2g தான் இருக்கும். அப்போ இவர் v சாய u/2 என்று வருவார் இவ்விடத்தில். ரைட், முதலாவது கேள்வி என்ன கேட்டவ? OA u வர்க்கத்தின் கீழ் 2g என. OA என்றா பிள்ளைகள் அது உயர் புள்ளி. அப்போ எழுதுவோம் OA சமன் எங்களோட P என்றவர் போனா அது உயர் புள்ளி தானே. ஆக இந்த முக்கோணத்தில் பரப்பளவல்லோ, இந்த முக்கோணத்தில் பரப்பளவு அடி செங்குத்து உயரம் u வர்க்கத்தின் கீழ் 2g. முதலாவது எவ்வளோ சிம்பிளாக வருது பார்த்தீங்களே, எவ்வளோ சிம்பிள்னு பார்த்தீங்களே. எல்லாரும் செய்யலாம். v சமன் 5u/4 எனவும் புள்ளி ஏயில் துணிக்க q-வின் வேகம் 3u/4 எனவும். முதல் v கேட்கிறேன். சரி, v என்றா நான் பரப்பளவில் சமப்படுத்திடுவோமே. பாருங்கோ, ரெண்டாவது எழுதுவோம். இந்த பரப்பளவு ரெண்டு பேரும் சந்திக்கணும் இல்லை ஒன்று இந்த இடத்துல. அவர் ரெண்டு பேரும் சென்ற உயரங்கள் சமனா இருக்கும். அப்போ எழுதுவோம் P சென்ற தூரம் சமன் Q சென்ற தூரம். எப்ப OA ஏற்கனவே எடுத்துட்டேன் u வர்க்கத்தின் கீழ் 2g. Q எழுதுவோம், இது v, இது v சக u/2 அரை v சக v சக u/2 தர u/2g. u/2g வெட்டிங்கன்னா அதில் u இருக்கும் 2v அரை v u/4. ஞாபகம் வந்து கூட்டினீங்க என்றால் 5u/4. அதுதான் கேட்டுவேன். v சமன் 5u/4 என காட்டுக தண்டபாட்டில் வருது. பிறகு நம்ம ஏயில் நிற்கல, இந்த புள்ளி ரெண்டு பேரும் சந்திக்கக்குள்ள கியூவின் வேகம் ஏயில் கியூவின் வேகம் என்னென்னு பார்த்துனாங்க. இங்கே பாருங்க, என்னென்னு பார்த்துனாங்க. வியில இருந்து u/2 கழிச்சா சரி, வியில இருந்து u/2. கவனம், இப்படி டக்குன்னு u/2 போடக்கூடாது. எக்ஸாம்பிள் என்ன செய்யணும், இது அல்ஃபான்னு போடணும். சும்மா எழுதி காட்டுறேன் பாருங்க. tan alpha சமன் இவிடத்தை v1 என்று குடிச்சோம் என்றால்
v சய v1 இன் கீழ் இந்த இடைவெளி u by g சய u by 2g. tan alphaன்றது r மூலத்துக்கு சமன். இதில் இருந்து எடுக்கலாம் v சய v1 சமன் பாருங்க இந்த g இருக்குது இங்கே குறுக்க பிறகு g இல்லாமல் போயிடும் u சய u by 2 u by 2ன்னு வரும். இப்படி எழுதி காட்டணுமா பயிற்சிகள் செய்யலாம் டக்குன்னு எழுதலாம் ஆனால் அப்படி எழுதி காட்டிக்கொள்ளணும் எக்ஸாமில். இப்போ u by 2 v சய u by 2 vக்கு வந்த விட 5 uவின் கீழ் 4 3 uவின் கீழ் 4 அதுவும் முடிஞ்சு. பிறகு என்ன கேட்டவை துணிக்கை Q ஆனது அதி உயர் புள்ளி அடையும் போது ஓவில் இருந்து துணிக்கை P இன் உயரம் 7 u வர்க்கம் கீழ் 32g என காட்டுக. அதாவது இந்த புள்ளியில் பாருங்க மற்ற கிராஃபில் பாம் இந்த புள்ளியில் 2 பேருக்கு விடப்பட்ட தூரம். அப்போ முதலாவது பாருங்க இந்த நேரத்தை பாம் இந்த வேகம் எடுத்துட்டா 3 uவின் கீழ் 4 r முதல் g என்னபடியா இது 3 uவின் கீழ் 4g. இங்கே g என்னபடியால் இந்த வேகம் வரும் 3 uவின் கீழ் 4 3 u கீழ் 4g g வட்டி விட்டா 3 u கீழ் 4. பாருங்க p என்றவர் மேலே போய் கீழே வாரார். சரி q என்றவர் மேலேயே போய் கொண்டிருக்கிறார். இந்த புள்ளியில் 2 பேரும் உண்டா நின்றவை. அப்போ இந்த புள்ளிக்கு முற்பட்ட இயக்கத்தை பற்றி நாம் பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் இந்த புள்ளியில் 2 பேரும் ஒரே இடத்துல நின்றவை ஏ என்ற இடத்துல நின்றவை. அதுக்கு பிறகு என்ன நடக்குது Q மேலே மேலேயே போய் கொண்டிருக்குது P கீழே கீழே வந்து கொண்டிருக்குது. ஆக இந்த முக்கோணி ஏயிலிருந்து இங்கே பாருங்க ஒடியா பாருங்க 2 பேருமே PQ ஏ என்ற புள்ளியில் ஒரே அடியாக நிற்கணும் இடத்துல. அதுக்கு பிறகு P கீழே வருது Q மேலே போகுது. Q மேலே போன தூரம் எவ்வளவு இந்த முக்கோணி. P கீழே வந்த தூரம் எவ்வளவு இந்த முக்கோணி. விளங்குதே? ஆக ஒரு இந்த இடத்துக்கு வரையக்குள்ள Q அதிகர்களுக்கு போயக்குள்ள 2 பேருக்கு விடப்பட்ட தூரம் என்றால் இந்த 2 தூரத்தையும் கூட்டினா சரியல்லோ. அதாவது இந்த முக்கோணி சக இந்த முக்கோணி என்றால் இந்த சரிவகத்தின் பரப்பளவு. தனித்தனியாக முக்கோணியாக கண்டு கூட்டலாம் இல்லாட்டி சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு என்றால் ஒரு பக்கத்தின் நீளம் தர செங்குத்து உயரம். ஒரு பக்கத்தின் நீளம் தர செங்குத்து உயரம். அப்பொழுதுவோம் இல்லாட்டி தனித்தனியாக கண்டு கூட்டுங்க அப்படின்னாலும் பரவாயில்லை. மூன்றாவது துணிக்கை Q அதிக உயர் புள்ளி அடையும் போது புள்ளி ஓவிலிருந்து P இன் உயரம். Qக்கும் Pக்கும் விடப்பட்ட தூரம் இல்லை. நான் சொன்னது பிள்ளையா சொல்லி போட்டேன். Qக்கும் Pக்கும் விடப்பட்ட தூரம் இல்லை. அவ கேட்டது ஓவிலிருந்து துணிக்க P இன் உயரம் என்றால் பேசிக்கலி ஓவிலிருந்து இப்போ இங்கே ஓ இருக்க போகுது இதெல்லாம் ஓ இருக்கு. அப்போ ஓவிலிருந்து P இன் உயரம் என்றால் P இங்கே போய் தானே வந்தது. இப்போ அதி உயர் உயரத்திலிருந்து இந்த மிச்ச உயரத்தை கழிச்சா சரி. அதி உயர் உயரம்ன்ற இது அது கண்டுட்டோம் யூ வர்க்கத்துங்கள் 2g அதில் இதை கழிச்சோம்டா சரி. அப்போ எழுதுவோம் Q அதி உயர் புள்ளியில் உள்ள போது ஓவிலிருந்து P இன் உயரம். P இன் உயரம் யூ வர்க்கத்துங்கள் 2g தான் அதி உயர் உயரம். அதிலிருந்து திரும்பி வந்த உயரத்தை கழியுங்க. திரும்பி வந்த தூரம் இது அரை 3 uவின் கீழ் 4g 3 uவின் கீழ் 4 அரை அடிதர செங்குத்து உயரம். விளங்குதோ? யூ வர்க்கத்தின் கீழ் 2g 9 யூ வர்க்கத்தின் கீழ் 32g 16 7 யூ வர்க்கத்தின் கீழ் 32g 7 யூ வர்க்கத்தின் கீழ் 32g இப்படியே பாருங்க 7 யூ வர்க்கத்தின் கீழ் 32g என காட்டு. ஆக சின்ன விஷயம் பிள்ளைகள் கணக்குகளை சரியாக வாசித்து சரியாக விளங்கி கொண்டீங்கள் என்றால் பிறகு பேசிக் தான். ஆர்வலர் சமப்படுத்துறது பரப்பொருள் சமப்படுத்துறது சின்ன விஷயம். இது 2012 வந்த பாஸ் பேப்பர் கேள்வி. அடுத்தது
கடலுக்கு அருகிலுள்ள தளம் ஒன்றிலிருந்து ஒரு ஆராய்ச்சியாளருடன் ஏவுகணை ஒன்று நிலைக்குத்தாக மேல் நோக்கி அரை ஜி ஆர்முடுகளுடன் ஏவப்படுகின்றது. ஒரு ஆளை ஏற்றி கொண்டு ஒரு ரொக்கெட் ஒன்று போகுதுன்னு டீ நேரத்தின் பின்னர் ஏவுகணையின் பழுது ஒன்றை அவதானித்த ஆராய்ச்சியாளர் உடனடியாக பாராசூட் ஒன்றில் குதிக்கிறார். ஒரு ஏவுகணையில் ஒரு சயின்டிஸ்ட் இல்லை ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச்சர் ஏறி போகிறார். ஏவுகணை கொஞ்சம் தூரம் போன அப்புறம் பார்க்குறார் ஏவுகணை ஒரு பக்கம் வடிக்குது. இப்போ என்ன செய்கிறார், எதுக்கு மிஞ்சி இருந்தால் பயங்கரம்னு டக்குன்னு ஒரு பாராசூட்டை தூக்கி கொண்டு குதிக்கிறார். சரி, குதிச்சா என்ன நடக்கும் என்றால், குதிச்ச உடனே பாராசூட் விரியுமென்று இல்லை பிள்ளை, குதிச்ச ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பாராசூட் விரியும். அதை பற்றி தான் மிச்சம் சொல்கிறார் பாருங்க. அவரது பாராசூட் விரிவடையும் அதே கணத்தில் கொஞ்சம் வடிவா பாருங்க, இங்கே கவனிக்கணும். சரி, இதில் இருந்தால் ஏவுகணையை ஏவினாங்க. இதுக்குள்ளே ரிசர்ச்சரும் இருந்தவர். இந்த இடத்துல போயக்குள்ள ரிசர்ச்சரும் இதுக்குள்ளான் இருக்கிறார். இதுக்குள்ளே தான் இதெல்லாம் T7, இது T7 சைவர், இது T7 T. இந்த இடத்துல பிரச்சனையை அவதானிக்கணும். 2 பேருக்குமே, அதாவது ஏவுகணை சக ஆராய்ச்சியாளர் 2 பேருக்குமே மேல் நோக்கி ஒரு வேகம் இருக்கட்டும். இந்த நேரம் பார்த்து டக்குன்னு வெளியே குதிக்கிறார். ஆளை காப்பாத்தடா சாமி என்று வெளியே துள்ளுறார். இவர் வெளியே குதிச்சாலும் பட்டாரண்டு இவர் கீழே விழ போகிறது இல்லை. ஏன்னா அவருக்கு மேல் நோக்கின வேகம் ஒன்று இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் அவரும் மேலே போய் கொண்டிருப்பார். அவருக்கு அந்த வேகம் இருந்தது, அவரும் மேலே போய் கொண்டிருப்பார். அப்போ மேலே போய் கொண்டிருக்கல ஒரு கட்டத்துக்கு போயக்குள்ள அவர்கிட்ட பாராசூட் விரிஞ்சிடும். விரியும். அதை பற்றி தான் மிச்சம் சொல்லினோம். அதே நேரம் இவரும் மேலே போய் கொண்டிருப்பார். இவர் உடனடியாக அவ்வளோ விழுவாரண்டு இல்லை. அவ என்ன சொல்லினோம்ன்றது வாசிக்கணும். பாராசூட் ஒன்றுடன் குதிக்கிறார். அவரது பாராசூட் விரிவடையும் அதே கணத்தில் ஏவுகணை செயலிழந்து புவியீர்ப்புகள் சுயாதீனமாக இருக்கும். கவனிக்கணும். அப்படி என்றால் இந்த புள்ளி வரைக்கும், அதாவது இவர்கிட்ட பாராசூட் விரியும் இருக்கு. இதில் பாராசூட் விரிய இல்லை, பாராசூட்டை தூக்கி கொண்டு குதிச்சிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் பாராசூட் விரியுது. விரியக்குள்ளதான் இவர் செயலிழந்து போகிறாராம் என்றால், அது இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவர் G/2 ஆர்முடுல போய் கொண்டே இருந்திருப்பார். செயலிழக்க இல்லை தானே, லைட்டார் வெடிப்புன்னு பார்த்துட்டு பயந்தான வழியில் வந்தவர். அப்போ அதை தொடர்ந்து இயங்கி கொண்டு போயிருக்கு. இந்த இடத்துல போய்த்தான் அவர் ஓஃப் ஆகிறார், செயலிழக்கிறார். செயலிழக்கல பாருங்க, இவருக்கு ஒரு வேகம் இருக்கும். அப்போ அதுக்கு பிறகும் மேலே போவார், பிறகுதான் கீழே வருவார். பாருங்கோ, அவரது பாராசூட் விரிவடையும் அதே கணத்தில் ஏவுகணை செயலிழந்து புவியீர்ப்புகள் சுயாதீனமாக இயங்க தொடர்ந்தது. ஏவுகணை நிலத்தில் விழும் அதே கணத்தில் ஆராய்ச்சியாளரும் அண்மித்துள்ள கடல் பகுதியில் விழுகிறார். ஆராய்ச்சியாளரின் வேகம் திசை மாறும் அதே கணத்திலேயே பாராசூட் விரிவடைகின்றது. இவற்றை பாராசூட் விரிஞ்ச கணத்திலேயே, இப்போ பாராசூட் இல்லாட்டி நடக்கும் பிள்ளையால், பாராசூட் இல்லாட்டிலும் இவர் இந்த வேகம் முடியும் வரைக்கும் மேலே போவார், பிறகு விழுவார். அப்போ எப்படி வேகம் முடியும் வரைக்கும் மேலே போகிறார், மேலே போய் விழத்துடங்குவாரல்லோ, விழத்துடங்கிக்கல. ஆனால் பாராசூட் விரியுதாம். ஏன்னா அப்போ தானே வேகத்தின் திசை மாறுது. இங்கே வரைக்கும் மேல் நோக்கி போய் கொண்டு வந்தவர் எப்போ வேகம் பூச்சியமாகி விழத்துடங்குறாரோ வேகத்தின் திசை மாறுது. அப்போ இவர் மேலே போகும் வரைக்கும் இவர்கிட்ட பாராசூட் விரிய இல்லை. மேலே போய் வேகம் பூச்சியம் ஆகினா பிறகுதான் பாராசூட் விரியுது. ஏனென் பாராசூட்டுடன் அவர் கடலை வந்தடையும் வேகம் இது என காட்டு. திரும்ப ஒருக்கா சம்பவத்தை சொல்றேன், கவனிங்க. ஏவுகணை ஒரு ஆளோட வலிக்கிட்டு போகுது, ஆர்முடியை கொண்டே போகுது. குறிப்பிட்ட இடத்துல உள்ளுக்கு இருக்கிறவர் அவதானிக்கிறார், ஏவுகணையிலே ஒரு சிக்கல். ஏவுகணைகளால் வழியில் பாயிறார். ஏவுகணையை நிப்பாட்டே இல்லை, ஏவுகணை போகுது. ரைட், 2 பேருமே தனித்தனியாக பார்க்கணும். ஏவுகணை தொடர்ந்து இயங்கி கொண்டே போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏவுகணை செயலிழக்குது. என்ஜின் ஆஃப் ஆகுதோ, ஃபியூவல் முடியுதோ, பிரச்சனை. அதுக்கு பிறகு ஏவுகணைக்கு ஒரு வேகம் இருக்கிறபடியால் அந்த வேகம் பூச்சியமாக வரைக்கும் மேலே போவார். வேகம் பூச்சியமாக அப்புறம் திரும்ப வந்து விழுவார். சுயாதீன இயக்கம். இவருக்கு என்ன நடக்கும், இவருக்கு பாராசூட் இல்லாட்டியே நடக்கும். இவருக்கும் ஏவுகணை மாதிரி, ஆனால் இந்த இடத்துலையே ஏவுகணை இதுக்கு பிறகு ஒரு 6 மீட்டரோட போனது. இவருக்கு நீ 6 மீட்டர் கொடுக்குற கால் இல்லை. ஆனால் இருந்த வேகம் காரணமாக மேல் நோக்கி போய் கொண்டிருப்பார். ஒரு இடத்த வேகம் பூச்சியமான பிறகு கீழே விழ தொடங்குவார். ஆனால் இந்த முறை கீழே விளையக்கு என்ன நடக்குது என்றால், இவன் மேலே போய் இப்படி கீழே திரும்பக்குள்ள அவட்ட பாராசூட் விரியுது. பாராசூட் விரிஞ்சா அப்புறம் என்னண்டா பிள்ளைகள் பாருங்க, நான் கிராஃபில் காட்டணும் உங்களுக்கு.
வி டி. ஏவனையை பாருங்க, ஏவனை இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆர்முடுகள் G/2 வந்து ஆர்முடோட போவார். இந்த இடத்துல ஆர்முடல் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அமர்முடுகை வேகம் 0 ஆகி கீழே வருவார். இது G/2, இது G. இதுதான் ஏவுகணைன்ற படமாக இருக்கும். இப்போ இங்கே வரைக்கும் ஆர்முடுகை அறிஞ்ச இந்த புள்ளி வரைக்கும். அப்புறம் என்ன, இந்த துண்டு அந்த வேகம் இருக்கிறபடியால் அவர் மேலே வேகம் 0 வரைக்கும் மேலேயே போய் கொண்டிருப்பார். மேலே 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 போகிறார். வேகம் 0 ஆகுது, கீழே விழ தொடங்குறார். ஒரு இடத்துல வந்து விழுறார். சரி, இந்த மனுஷனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லுங்க. இந்த ஆராய்ச்சியாளருக்கு டீ நேரத்தில், அதாவது இங்கே இந்த 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 எங்களோட ராக்கெட் ஏவுகணை ஆர்முடுகு ஃபுல் தூரத்துக்கும் அவர் ஆர்முடுகே இல்லை, அவற்றை ஆர்முடுகள் இந்த அளவு தூரம் முடிஞ்சுது. இப்போ இதே ஆர்முடோட போய் கொண்டு வந்திருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் வழியில் பாஞ்சிட்டாரல்லோ, ஏவனையை விட்டு பாஞ்சிட்டார். பாஞ்சால் இதுலேருந்து இது வரைக்கும் அவர் ஜியோட போகிறார், அமர்முடுகள் ஜியோட இப்படி வருவார். இதில் போய் வேகம் 0 திரும்ப போகிறார். திரும்பேக்குள்ள பாராஷூட் விரியுது. பாராஷூட் விரிஞ்சா பிள்ளைகள் அதுக்கு பிறகு அவருக்கு புவியீர்ப்பின் ஆர்முடுகளில் விழமாட்டார். பாராஷூட் நியாயமான ஒரு வழித்தடையை பிடிச்சிருக்குமல்லோ. இப்போ சாதாரணமாக ஒரு மனிதன் விளையக்குள்ள, சாதாரணமாக ஒரு பிளேன் உடைஞ்ச விளையக்குள்ள நாங்கள் அந்த வழித்தடையை புறக்கணிக்கிறது. அதனால் ஜியோடைய 9.8 மீட்டர்/செகண்ட் அமர்முடுகளோடையே வந்து விழுவினோம்னு தெரியும், இல்லாட்டி கீழ் நோக்கி அந்த ஆர்முடுகளோட விரிவினோம்னு தெரியும். ஆனால் எப்போ நீங்கள் பெருசாக ஒரு பாராஷூட் ஒன்று விரித்து விடுவீங்களோ அந்த ஆர்முடுகளோட விழ மாட்டீங்கள், வழித்தடை ஒன்று இருக்கு. அப்போ உங்களோட ஆர்முடுகள், கீழ் நோக்கின ஆர்முடுகள் குறைவாகத்தான் இருக்கும், 9.8. அதுக்காக தான் பாராஷூட்டே இருக்குது. விளையக்குள்ள உங்களை பட்டாரண்டு விழுத்தாமல் மெல்லமாக மெதுவாக கொண்டு வந்து இறக்குறதுக்கு தான் பாராஷூட். ஆக அதுக்கு பிறகு பாராஷூட் விரிஞ்சதுக்கு பிறகு, இந்த இடத்துல பாராஷூட் விரியுது, விரிஞ்சதுக்கு பிறகு அவட்ட ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் சின்ன நேரத்தான் இருக்கு, ஜியா இருக்காது, ஜியை விட குறைவாக இருக்கும். ஜியை விட குறைவாக இருக்குன்றால் சாய்வு குறைவாக இருக்கும். விளங்குதோ? அப்போ தெரிஞ்சோள்ளுங்க, பாராஷூட்டோட விரியுது என்றால் அதுக்கு பிறகு அவருக்கு ஜி செல்லுபடியாகாது, அவருக்கு வேறு ஏதோ ஒரு ஆர்முடுகள் தான் இருக்கு. 2 பேரும் ஒரே நேரத்தில் கடலை வந்து அடிக்கிறோம். அப்போ இவர் வந்து விளையக்குள்ளதான் எங்களோட ஏவுகணையும் வந்து விழு, 2 பேரும் ஒரே இடத்துல கிராஃப் முடியுது. சரிதானே? ரைட். இப்போ கேள்வி, பாராஷூட்டுடன் அவர் கடலை வந்தடையும் வேகம், இதுதான் கேள்வி. பார்ப்போம் என்ன செய்யலாம்னு. கிராஃபை பாருங்க திருப்பி. இது மேலே இருக்கிறது ஏவுகணை, கீழே இருக்கிறது ஆராய்ச்சியாளர். ரைட். இந்த இடத்துல பிள்ளைகள், இந்த இடத்துல வேகம் வரும். இது G/2, இது T என்றால் GT/2 என்று வரும். GT/2 என்று வரும். சரியோ? இன்னொன்று சொல்லியிருக்கணும் பாருங்க, அவரது பாராஷூட் விரிவடையும் அதே கணத்தில் தானே ஏவுகணையும் செயலிழக்குது என்றால், இதெல்லாம் பாராஷூட் விரியுது, இதெல்லாம் ஏவுகணை செயலிழக்குது, ரெண்டும் ஒரே நேரமா? ரெண்டும் ஒரே நேரம். பாராஷூட் விரிவடையும் அதே கணத்தில் ஏவுகணையும் செயலிழந்தது. சரி, நல்ல விஷயம். அப்படி என்றால் இனி பாருங்க, இந்த வேகம் GT/2, இந்த அமர்முடுகள் G என்றால் இந்த நேரம் T/2. என்ன வழியில் இந்த வேகத்தின்கள் இந்த அமர்முடுகள் தானே, ஜியும் வெட்டுப்பாடு T/2. அப்படி என்னால் இந்த வேகம் எழுதலாம் பாருங்க, இது மொத்தமாக 3 T/2, இது G/2. 3 T/2 G/2 பிரிக்கிறீங்களா, 3 GT/4. இப்போ இது 3 GT/4, இது G என்றால் GM வெட்டு 4, இந்த நேரம் வரும் 3 T/4. இவர் தெரியாது, இவரை T0 வைப்போம். இப்போ ஏவுகணைக்கு ஏவுகணை மேல் நோக்கி சென்ற தூரமும் கீழ் நோக்கி சென்ற தூரமும் சமன் என்றதை பாவிச்சால் இந்த பெரிய முக்கோணின் பரப்பளவும் இந்த கீழே இருக்கிற பெரிய முக்கோணின் பரப்பளவும் சமனாக வரும். பாப்போம். ஏவுகணை மேல் நோக்கி சென்ற தூரம், பிள்ளைகள் எந்த பிளான் என்னென்றால், பிளானையும் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த T0 கண்டுட்டேன் என்றால் இந்த
நீளம் தெரியும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அப்புறம் இவட்ட பரப்பளமையும் இவட்ட பரப்பளையும் சமப்படுத்தினோம் என்றால் இந்த வேகத்தை காணலாம். ஏன் மனிதனும் பரஷூட்டும் அல்லது மனிதனும் மேலே போன தூரமும் கீழே வந்த தூரம் சமனாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ நேரடியாக பாவிக்கலாம், இந்த நேரம் தெரியாது. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஏவுகணைக்கு பாவிச்சு இந்த நேரத்தை காணும். மேலே சென்ற தூரம் சமன் கீழே வந்த தூரம். மேலே சென்ற தூரம் எவ்வளவு? t/2 3t/4 அதுதான் அடி. அப்போ அரை t/2 3t/4 உயரம் 3gt/4 என்ன 3gt/4 சமன் கீழே வந்த தூரம் என்றால் இது t0 என்றால் இது வரும் t0 gt0. அப்ப t0 தர gt0 அரை t0 தர gt0. ஒரு ஜியை விடலாம். இதுக்குள்ள பாருங்க 4 அப்போது எடுத்தோம்னா 4 மாறும் 9 இதுக்குள்ள வரும். இங்கே 3 27 டி வர்க்கத்தின் கீழ் 4 எடுத்துனாங்க 4 6 9 27 டி வர்க்கத்தின் கீழ் கீழே நன்னாங்க 16 32 சமன் அரை t0 வர்க்கம். அரை t0 வர்க்கம். இப்போ t0 வர்க்கம் வரும் 27 டி வர்க்கத்தின் கீழ் 16 3 வர்க்கம் மூலம் 3 4 டி. இதுதான் t0. இனி t0 கண்டுட்டோம் என்றால் மனிதனுக்கு எழுதுவோம் இதே சமன்பாட்டு. ஆராய்ச்சியாளருக்கு மேலே சென்ற தூரம் சமன் கீழே வந்த தூரம். மேலே சென்ற தூரம் எவ்வளவு என்றால் இந்த முக்கோணம் என்ன அரை t சக t/2 தர செங்குத்துயரம் gt/2. கீழே வந்த தூரம் எவ்வளவு என்றால் இவ்வளோதையும் கூட்டணும் 3t/4 plus t0. இனி அந்த வேகம் எவ்வளோ இருக்கும் என்றால் நாங்கள் v என்று வைப்போம். அது v தானே கேள்வி, சாய v என்று வைப்போம். v அப்போ அறையை விடுவோம். அறையை விட்டால் இங்கே பாருங்கோ இதில் 3 t/2 3 gt வர்க்கத்தின் கீழ் 4 சமன் அறையை விட்டாச்சு. இது 3 t/4 இது 3 வர்க்கம் மூலம் 3 t/4 4ஐயும் விட்டு டீயையும் வெட்டினீங்கள் என்றால் ஒரு 3ஆலையும் வெட்டினால் GT இன் கீழ் வர்க்கம் மூலம் 3 சக 1 வருது. GT இன் கீழ் 1 சக வர்க்கம் மூலம் 3 3ஆல் பிரிச்சா ஒன்று தானே 1 சக வர்க்கம் மூலம் 3. திரும்பவும் பாருங்க சொல்றேன். முதல்ல கிராஃபை விளங்கிக் கொள்ளுங்க. கிராஃபை விளங்கிக் கொள்ளுங்க. எங்க கிராஃப் இது ஏவுகணைண்ட இதில் மனுஷன் வெளியில் பாஞ்சிட்டார். அதால் அதுக்கப்புறம் அவருக்கு புவியீர்ப்பு ஆர்முடுகள் வருது. இந்த இடத்துல அவருக்கு பேராஷூட் விரியுது. பேராஷூட் விரிகிறதால புவியீர்ப்பு ஆர்முடுகள் இல்லாமல் போய் அதுக்கப்புறம் வேறு ஆர்முடுகள் வர அது எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. அது ஜியை விட குறைவாக தான் கட்டாமல் இருக்கணும். என்ன பேராஷூட் தடுக்க போகுது, ஆனால் எவ்வளவுன்னு தெரியாது எனக்கு. அதால் நான் அதை குறிக்கல, அதை விட்டுட்டேன். ஏவுகணை நேரே போனது அவர் g/2 ஆர்முடுகள் இருந்தது. g/2 மேலே போகிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு செயலாக்குறார். செயல் வந்த பிறகு புவியீர்ப்புகள் விழுகிறார். புவியீர்ப்புகள் விழுகிறாருன்னா கீழ் நோக்கி g ஆர்முடுகள் இருக்கு. சரி, அப்போ ஒரு முக்கோணி அடுத்து இந்த நேரங்களை குறிச்சேன். நம்ம இதை எடுத்து நேரம் இருக்கு வேகத்தை குறிச்சேன், இதை எடுத்து நேரத்தை குறிச்சேன். இப்போ இந்த முழு நேரத்தையும் வச்சுக்கொண்டு இது g/2 என்றால் இந்த வேகத்தை குறிச்சேன். இந்த வேகத்தை வச்சுக்கொண்டு இது ஆர்முடுகள் g என்றால் இந்த நேரத்தை எடுக்கலாம். பிறகு பார்த்தோம்
ஏவுகணை மேலே போன தூரமும் கீழே வந்த தூரமும் சமனாக இருக்கணும் வச்சு இந்த முக்கோணிக்கு எல்லா பேராமீட்டர்ஸும் தெரியும் பாருங்க. இந்த நேரம் தெரியும், உயரம் தெரியும். இவருக்கு நேரத்தை டி நோட் வச்சேன். ஆர்முடுகள் ஜி என்றபடியால் அது ஜி டி நோட். டி நோட்டை கண்டோம். டி நோட்டை கண்டா பிறகு ஆராய்ச்சியாளர் மேலே போன தூரம் சமன் கீழே போன தூரம் மட்டும் வச்சால் டி நோட் மட்டும்தான் தெரியாது. டி நோட்டும் தெரியும், வி மட்டும்தான் தெரியாது. வியை கண்டம், விஷயம் முடிஞ்சு. ரைட். அப்போ திரும்பவும் கணக்கு உங்களுக்கு குழப்பமாக கன்ஃபியூசிங்காக இருக்குமன்றதுக்கு இதுவும் இன்னொரு உதாரணம் இல்லை. டக்குன்னு விளங்காது. என்ன பேராசூட் என்றார், பேராசூட் விரியுது என்றார், வடிவ ஆறுதலாக வாசிக்கணும். அப்ளைட் மேத்ஸ்லேயே இது ஒரு முக்கியமான விஷயம். கணக்கை 2 தரம் வாட்சி போட்டு கணக்கை செய்ய தொடங்குறது எப்பவும் சேஃப். ரைட். அடுத்தது பலூன் ஒன்று டி சமன் 0 கைவிடப்பட்ட போது சீர் ஆர்முடுகள் எஃப் உடன் மேலெழுகிறது. டி சமன் கேபிட்டல் டி நேரத்தில் பலூன் விடப்பட்ட அதே புள்ளியிலிருந்து கல் ஒன்று யூ வேகத்துடன் மேல் நோக்கி எறியப்படுகின்றது. பலூனின் அதன் கல்லின் அதன் இயக்கங்களுக்கான வேக நேர வரைபொருளை ஒரே வரைபடத்தில் வரைக. பலூன் என்ன செய்தென்றால் எஃப் என்ற ஒரு ஆர்முடோட போய்கொண்டே இருக்கு. பலூன் டி சமன் டி இல்லை. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரைட் யூ வேகத்துடன் கல்லொன்று மேல் நோக்கி எறியப்படுகிறது. யூ வேகத்துடன் கல்லொன்று மேல் நோக்கி எறியப்படுகிறது. இப்போ கல்லை மேல் நோக்கி எறிஞ்சா நாங்கள் யூ எதில் எடுப்போம். அவருக்கு வேற யார் முடிவுகள் ஒன்றும் இல்லை, புவியீர்ப்பு மட்டும்தான் கல்லுக்கு. அவர்கிட்ட எப்படி வருவார்? சரி. கல்லானது பலூனை மட்டுமட்டாக தொடுமெனு மட்டுமட்டாக தொடுறா பிள்ளைகள். இப்போ பாருங்கோ, இந்த நேரத்தில் இந்த இடத்துல போய் பார்த்தீர்கள் என்றால் கல் திரும்ப போகுது. சரி. இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் பாருங்க, அது வரைக்கும் கல்லின் வேகம் இதுதான் கல் ஸ்டோன். கல்லின் வேகம் பலூன் வேகத்தை விட கூடவே இருந்தது. அப்போ கல்லின் வேகம் பலூன் விட ஒரு ஆள் முந்தோன் மண்டா பிள்ளைகள் முந்துற ஆளுக்கு வேகம் கூடவே இருக்கணும். என்ன அப்போ வேகம் குறைவாயிட்டுண்டா இதுக்கு இஞ்சால தாண்டிட்டம் என்றால் கல்லுக்கு பலூனை முந்தவே இயலாது. ஏன்? கல்லின் வேகம் குறைஞ்சிட்டுது, பலூன் வேகம் கூடிக்கொண்டே போகுது. கல்லின் வேகம் அதை விட குறைஞ்சிட்டுது. பலூன் 10 மீட்டர்/செகண்டில் போகுதுன்னா கல்லின் 10 விட குறைவாக இருக்க போகுது. கடைசி மட்டும் முந்தையலாது. சரி, இந்த கால இடைவெளியில் ஆளையால் சந்திப்பினமாக இருந்தா பிள்ளைகள் ஒன்று முந்தி கொண்டு போயிடும். கல்லின் வேகம் கூடத்தானே. ஆனால் கலைச்சி கொண்டு போய் இந்த இடத்துல தான் இந்த நேரத்தில் தான் 2 பேரும் ஆளையால் முட்டினம் என்றால் 2 பேரும் ஆளையால் தொடினம் என்றால் அதுக்கு பிறகு கல் பலூனை முந்தேலாது. ஏன்? இந்த இடத்துல தான் அவர் ஆளை மட்டுமட்டே டச் பண்ணுறார். டச் பண்ணின கையோட பந்தின் பலூனின் வேகம் கல்லின் வேகத்தை விட கூடுது. அப்போ பலூன் ஃபாஸ்ட்டாக போக தொடங்கிடும், கல் ஸ்லோவாக போக தொடங்கிடும். அப்போ திரும்பவும் பலூன் லீட் எடுத்துடும். அப்போ மட்டுமட்ட தொடுதுன்னு அர்த்தம் பிள்ளைகள். 2 பேரும் வேகன் சமனாக இருக்கக்குள்ள கலைச்சி கொண்டு போனவர் அப்படியே டச் பண்ணுறார். டச் பண்ணி போட்டு அது முந்தேலாது, அவருக்கு முந்தேலாது. ஏன்னா வேகம் குறையுது அவருக்கு, திருப்பி மற்றவருக்கு வேகம் கூடுது. அப்போ திரும்பவும் பலூன் லீட் எடுத்துன்னு போகுது. இது வரைக்கும் பலூன் தான் முன்னுக்கு நின்றது. கலூன் கலைச்சி கொண்டு போட இப்படி பாருங்க, கொஞ்சம் பாருங்க முடியாது. பலூன் இப்படி நிற்குது, கல் இப்படி, பலூன் கல், பலூன் கல் இப்படி வந்து இப்போ டச் பண்ணியாச்சு. எவ்வளோ டச் பண்ணினோம்? இந்த இடத்துல டச் பண்ணினோம். பிறகு என்ன நடக்குது? பிறகு பார்த்தீங்கன்றால் பிறகும் 2 பேருக்கும் இடைவெளி கூட தொடங்குது. ஏன் இடைவெளி கூடுதல் விளங்குதோ? இஞ்சால இந்த கணத்துக்கு இஞ்சால பாருங்கோ, பலூன் வேகம் கூட இல்லோ, பலூன் ஸ்பீடாக போகும். அங்கால கல்லுக்கு அதுக்கு பிறகு கலைக்க இயலாது. கல் இந்த புள்ளி வரைக்கும் தான் கலைச்சி கொண்டு போகலாம். இந்த புள்ளி வரைக்கும் தான் கல்லுண்ட வேகம் கூட விளங்குது. அப்போ வேகம் கூட இருக்கும் வரைக்கும் கலைச்சி கொண்டு போகலாம். உங்களோட வேகம் குறைய தொடங்கிட்டு என்றால், முன்னுக்கு போகிறோண்ட வேகம் கூட என்றால் கலைச்சி பிடிக்க இயலாது. மட்டுமட்டாக தொடுறாருண்டா அந்த அர்த்தம் என்னண்டா பிள்ளைகள்?
வேகம் ரெண்டு பேருக்கும் சமனாக இருக்கக்குள்ள ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்கும். சரிதானே? ரைட். என்றால் நான் என்ன எழுதலாம் என்றால் கல் போன தூரமும் பலூன் போன தூரமும் சமன் என்று எழுதலாம். எஃப்எல்ஓ. ரைட். இப்போ பாருங்கோ கிராஃபை பாருங்க. ரைட். பதிலோ பலூன் மேலே போகுது, கல் டீனி இடத்துக்கு பிறகு வலிக்கிட்டு புவிப்பிரிவுகள் விழுகுது. அப்புறம் ஏற்கனவே நாங்கள் வச்ச மாதிரி இந்த இடத்துல சந்திக்கணும் ரெண்டு பேரும். இப்போ இது டி. இந்த இடத்துல சந்திக்கணும்டா அப்படியால் பாருங்கோ, இந்த டி பிளஸ் டி கேபிட்டல் டி பிளஸ் சிம்பிள் டி நேரத்தில் இந்த பிங்க் கலர் கிராஃபுக்குள்ள வார பரப்பலாம், அதாவது பலூன்ஸ் என்ற தூரமும் இந்த பச்சை கிராஃபுக்குள்ள வார பரப்பலாம், அதாவது கல்ஸ் என்ற தூரமும் சமனாக இருக்கும். ஏன்னா ஒரே புள்ளியிலேருந்து தான் ரெண்டு பேரும் விடப்பட்டது. சந்திக்கணும் என்றால் ரெண்டு பேரும் போன தூரங்கள் சமனாக இருக்கும். இந்த தூரங்களை சமப்படுத்த சின்ன விளையாட்டு ஒன்று செய்வோம் பாருங்கோ. இந்த பரப்பளவு ரெண்டு பேருக்கும் பொதுவாக வருது பாருங்க. பலூனுக்குகளையும் பெறுது, கல்லுக்குள்ளையும் பெறுது. அப்போ நான் பொதுவாக இருக்கிற பரப்பளவை விட்டுட்டு பார்த்தேன்னால் இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் தான் மிச்சம். பாருங்க வடிவ, இந்த முக்கோணியும் அதாவது கல்லின்ற வரைவில் இந்த நீலப்பரப்பளவை விட்டனென்றால் மிச்சம் இந்த சிவப்பு பரப்பளவு. அதே மாதிரி பலூனுன்ற வரைவில் இந்த நீலப்பரப்பளவை விட்டனென்றால் மிஞ்சிறது இந்த சிவப்பு பரப்பளவு. மொத்தம் இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் சமனா இருக்கணும். எழுதுவோம். கல் சென்ற தூரம் சமன் பலூன் சென்ற தூரம். கல் சென்ற தூரத்தில் நான் எடுக்க போறது முழுக்க இல்லை, இதை விட்டுட்டு இந்த இவ்வளோத்தை மட்டும் எடுக்கிறேன்னால் இது ஆர்முடல் எஃப்எல்ஓ, இது டிஎல்ஓ, அப்போ இது எஃப்டி என்று வருவார். அப்போ இந்த முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா இதே அடியாகவும் இதை செங்குத்தீரமாக எடுத்தனென்றால் அடி வரும், இவ்வளவும் வரும் யூசாய எஃப்டி, அரை யூசாய எஃப்டி. செங்குத்துயரம் என்று பார்த்தீர்கள் என்றால் டி. பாருங்க, இதே அடியாகவும் இதை செங்குத்தீரமாக எடுக்க இன்டு டி. பலூன்ஸ் என்ற தூரத்தில் எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த முக்கோணம், அரை கேபிட்டல் டி தர எஃப் கேபிட்டல் டி. ரெண்டு பக்கம் அறைய விடுங்கோ. யூசாய எஃப்டி டி எஃப் கேபிட்டல் டி வர்க்கம். டி வரும், சிம்பிள் டி வரும், எஃப் கேபிட்டல் டி வர்க்கம் யூசாய எஃப்டி. இது சிம்பிள் டீயாக இருக்கு. எங்களுக்கு கேள்வி என்ன புள்ளிகள்? யூவை எழுவாக சொல்லி யூவை காண சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம என்ன சரிப்பா, யூ எங்கே இருக்கு? இது நாங்கள் இந்த டீயை நீக்கணும். என்ன இன்னொரு சமன்பாடு எழுதலாம் பாருங்க. இதில் யூ என்றவர் யார் என்றால் பாருங்கோ, யூ என்றவர் யார் என்றால் இந்த வேகம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எஃப் தர டி சக டி, எஃப் தர டி சக டியும் அதுக்கு மேலே இந்த பச்சை முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா இது ஜி, இது டி, இந்த கிடை தூரம் டி என்றால் இவ்வளவும் பெறணும் ஜிடி என்ன சக ஜிடி. சரி ஒன்று பாருங்க, இங்கே இங்கே வரைக்கும் எஃப்ஆர் முழுகளில் டி பிளஸ் டி நேரத்தை வச்சுக்கொண்டு இந்த வேகத்தை காண்றேன். அப்புறம் மிச்ச இந்த துண்டுக்கு இந்த துண்டுக்கு ஜி அமர் முடுகளில் டி நேரத்தை வச்சுக்கொண்டு ஜிடின்னு காண்றேன். இப்போ ரெண்டையும் கூட்டினால் யூ வரும். அப்போ இது இன்னொரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டையும் வச்சுக்கொண்டு அந்த சமன்பாட்டையும் வச்சுக்கொண்டு டீயை நீக்கணும் என்றால் எங்களுக்கு ஒரு விட வரும். பாமோ டீயை என்ன நீக்கலாமண்டு? டீயை நீக்கிறதுக்கு வழி பண்ணுவோம் பாருங்கோ. இதுலேயும் டி எழுவாயாக்குங்கோ. யூ சமன் எஃப்டி ஜி சக எஃப்டி. இதுலேருந்து வருது டி சமன் யூ சாய எஃப்டி ஜி சக எஃப்.
u psi ft g psi f. u psi ft g psi f സമൻ ft വർക്കം u psi ft. u psi ft இதிலிருந்து u எழுவாக்கும். u psi ft குறுக்கே பெருக்குங்க. u psi ft முழுவதின் வர்க்கம் முதல் g ஆல பெருக்கினால் gft வர்க்கம் f வர்க்கம் t வர்க்கம். t வர்க்கத்தை தனியாக எடுத்து வச்சிருந்தேன் என்றால் gf சக f வர்க்கம் t வர்க்கம். u psi ft எடுத்தோம் என்றால் இப்படி வருவார். இப்படி வருவார். இதில் சகல சய ரெண்டு விடயம் இருக்குது. எது சாத்தியம்ன்றதை பார்ப்போம். சகண்டு வந்தால் யூ பெருசு, சயண்டு வந்தால் எஃப்டி பெருசு. கிராஃபில் போய் பாருங்க. இங்கே பாருங்க. எஃப்டி இங்கே இருக்கு, யூ இங்கே இருக்கு. கட்டாயம் யூ பெருசாக தான் இருக்கணும். இல்லை யூ சின்னனா இருந்திருந்தாப்பிள்ளையால் யோசிச்சு பாருங்க. யூ வந்து எஃப்டிலும் சின்னது இங்கே எங்கேயா இருந்திருக்கு. அப்போ கிராஃப் எப்படி வந்திருக்குமெண்டா பலூன் எப்படி போய் கொண்டிருக்கீங்களா கல்லை இதில் வச்சிருக்கீங்க இந்த வேகத்தில். கடைசி மட்டும் கல்லால் பலூனை திரத்தி பிடிக்கவே இயலாது. அப்போ பலூனை கல் துரத்தி பிடிக்குதுன்றால் கட்டாயம் எரியக்குள்ள கல்லின் வேகம் பலூன் வேகத்தில் பெருசாக இருந்திருக்கணும். அப்போ தான் அவர் கலைச்சி பிடிக்கலாம். வேகம் குறை உண்டே இயலாது. அப்போ u psi ft கட்டாயம் பெரிது 0. எழுதுவோம். u psi ft பெரிது 0 என்பதால் u psi ft சமன் சகவை மட்டும் எடுத்தா சரி gf f வர்க்கத்தின் வர்க்கமூலம் t. u சமன் ft அங்கே கூட்டணும். இப்படியே பார்த்து செய்வோம். இப்படியில் என்ன இருக்குது? f சக. இந்த ft அங்கே போனால் சகன்னு வரும் f. என்று வரும். விளங்கிச்சோ? இதுதான் கேட்டேன். அப்போ நான் ஒரு தெரியா கணியம் வச்சுனா டி என்று அந்த டீயை நீக்க வேண்டிய தேவை இருந்தது. முதல் பரப்பளவு மட்டும் எடுத்து ஒரு சமன்பாடு எழுதி கொண்டு போனால் அதுக்குள்ளே டீ நிற்குது. இப்போ அந்த டீயை நீக்கணும் பண்ணால் எனக்கு இன்னொரு சமன்பாடு தேவை. அப்போ திரும்ப போய் கிராஃபை பார்த்து எதை வச்சு நான் இன்னொரு சமன்பாடு எடுக்கலாம் என்று பார்த்தால் உயரத்தை யூவின் வேகத்துக்கு அந்த யூவனப்படம் வேகத்துக்கு எங்களுக்கு இன்னொரு சமன்பாடு எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ அதையும் வச்சு கொண்டு வந்து சிம்பிள் டீயை காண்றது, டீயை பிரதிடுறது, விடியெடுக்கிறது. கேள்வி முடியலை. உயரத்தை காண்க. கல்லின் ஆர்முடுகள் நிலைக்குத்தாக்குகள் நோக்கி என கொள்க. நிலைக்குத்தாக்குகள் நோக்கி ஜி என கொள்க. கல் அதன் அதி உயரத்தை அடையும் போது நிலத்திலிருந்து பலூன் உயரத்தை காண்க. கல் அதி உயரம்டா இங்க. அந்த நேரத்தில் பலூனின் உயரம்டா பிள்ளைகள் இந்த பரப்பளவு. இந்த பரப்பளவு எடுக்கிறேன்னா இங்க பாருங்க. இவ்வளவு நேரமும் எடுக்கலாம். இது ஜி, இது யூ என்றால் இது யூ இன் கீழ் ஜி. ஆக மொத்த நேரம் பலூன் பறந்த மொத்த நேரம் கேபிட்டல் டி சக யூ இன் கீழ் ஜி. அப்போ இந்த உயரம் எவ்வளவு வரும் என்றால் எஃப் தர வரும். சின்ன விஷயமோ இல்லையோ? அரை அடி தர செங்குத்து உயரத்தை போடுங்க. கல் அதி உயர் புள்ளியில் உள்ள போது பலூனின் உயரம் அரை கேபிட்டல் டி சக யூ இன் கீழ் ஜி. தர எஃப் கேபிட்டல் டி சக யூ இன் கீழ் ஜி. அதில் பெருசாக ஒன்றும் சுருக்கிறதுக்கு இல்லை. அவ எப்படி காட்டுன்னு கேட்கவும் இல்லை. f/2 வச்சு கொண்டு
டி ப்ளஸ் யூ பை ஜிக்கு வர்க்கத்தை எழுதி விட்டா சரி. விளங்குதோ? பெரிய கஷ்டம் இல்லை. கடைசி போகுது முதல் பகுதியை கவனமாக செய்து பாருங்க. திருப்பி இல்லை சக சாய வரைக்குள்ள ஏன் சாயா பொருந்தாதுன்றதை காரணம் சொல்ல வேண்டி இருக்கு. 2005 வந்த கேள்வியை பாருங்க. 2005 நிலத்துக்கு மேலே ஓர் உயரம் எச்சிலே நேரம் t=0 ஓய்விலிருந்து போடப்படும் ஒரு துணிக்கை ஏ ஈர்ப்பின் கீழ் நிலைக்குத்தாக விழுகின்றது. அதே கணத்தில் வேறொரு துணிக்கை பி நிலத்தின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வேகம் யூடன் நிலக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. ஒரு ஆள் மேலேந்து விழுறார், ஒரு ஆள் கீழே எறியப்படுறார். ரைட். ஒவ்வொரு துணிக்கையின் இயக்கத்துக்கு முடிய வேக நேர வரைவு ஒரே படத்தில் வரைக. சரி, இப்போ பாருங்க, நான் மேல் நோக்கினதை சகன்னு எடுத்தேன்னால் அப்படி கீழ் நோக்கினதை சகன்னு எடுத்த எப்படியும் எடுக்கலாம். மேல் நோக்கினதை சகன்னு எடுத்தேன்னால் யூவோட வலிக்கிட்டு போறவர் இப்படி போய் கொண்டிருப்பார். இது பி என்ற கிராஃபாக இருக்கு. பி என்ற கிராஃப் ஏன் யூவில் வலிக்கிட்டவர் மேல் நோக்கி போறார் போறார் போறார், ஒரு இடத்துல பூஜ்ஜியமாகவர், பிறகு கீழே வருவார். மற்றவர் ஓய்விலேருந்து வலிக்கிட்டு கீழ் நோக்கியே விழுந்து கொண்டு போறார். இது இந்த வரைவா வரும். இல்லை ரெண்டு பேருக்கும் மாறியும் கீறலாம், மேலேயும் கீறலாம். அதாவது நான் மேல் நோக்கினதில் ப்ளஸ் எடுத்தினான், அதால் யூ ப்ளஸில் இருந்துச்சு. இப்போ ஒரு ஆள் கீழ் நோக்கினதை ப்ளஸ் எடுத்திருந்தால் அப்படியே பாருங்க யூ மைனஸில் இருந்திருக்கு. அப்போ பி இண்ட எப்படி வரும், ஏ இண்ட எப்படி வரும், எப்படியும் எடுக்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. வரைவுகள் ரெண்டு சமாந்தரமாக இருக்கணும் ஜி என்றபடியா. ரைட். வேக நேர வரைவுகளை பயன்படுத்தி நேரம் எச்சின் கீழ் யூவில் இரு துணிக்கைகளும் நிலத்திலிருந்து ஒரே உயரத்தில் இருக்கின்றன காட்டுக. நேரம் எச்சின் கீழ் யூவில் பாப்போமோ. ரைட். இது பாருங்க, நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் கீழ் நோக்கின இயக்கத்தை சகண்டு வச்சு இது கீறியிருக்கிறேன். ரைட். அப்போ இதுதான் எங்களோட நேரம் எச்சின் கீழ் யூ. இது எச்சின் கீழ் யூ என்றால் இந்த வேகம் என்ன வரணும், ஹெச் ஜியின் கீழ் யூ என்று வரும். இது யூ. இவ்வளவு என்ன வரணும்னு சொல்லுங்க பாப்போம். யூவில இருந்து ஹெச் ஜியின் கீழ் யூவை கழிக்கிறதா இருக்கும். சரியோ? ரைட். பாப்போம். ஏ மேலே இந்த கணக்கு வாங்கி கொள்ளணும். ஹெச் உயரத்தில் இருக்கிற புள்ளி இதுலேருந்து தான் ஏ இயங்க தொடங்குறேன், பி இங்கேருந்து இயங்க தொடங்குறேன். அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஏ நிற்கிற உயரம் என்று கேட்டா பிள்ளைகள், இது ஏ இயங்கின தூரம் மொத்த எச்சிலேருந்து இயங்கின தூரத்தை கழிச்சா தானே. பாருங்க, அவர் இப்படி நிற்கிறாண்டு வைப்பமே, ஏ இதில் நிற்கிறாண்டு வைப்பமே. இதைத்தான் இந்த நான் அம்புக்குறியால் காட்டின தூரத்தை தான் இந்த முக்கோணி தர போகுது, இயங்கின தூரத்தை. அப்போ நான் எச்சில இருந்து இதை கழிச்சாத்தான் ஏ என்றவர் நிலத்தில இருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்காருன்னு தெரிய வரும். எச்சில இருந்து ஏ இயங்கின தூரத்தை கழிச்சாத்தான் அவர் நிலத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பார்னு வரும். எழுதுவோம். ஏயின் உயரம் H சாய இந்த முக்கோண பரப்பளவு அரை H இன்குள் U H இன்குள் U. H சாய H வர்க்கம் G இன்குள் 2U வர்க்கம் இருக்கட்டுக்கும் பா. B இன் உயரம் B இன் உயரம் B இன் உயரம்னா B கீழேந்து வலிக்கிட்டு வர்றானே. அப்போ இந்த பரப்பளவு எடுத்துட்டாலே காணும். அதாவது இந்த சரிவகத்தின் பரப்பளவு இது U U சாய H இன்குள் U U சாய H இன்குள் U தர தர செங்குத்தியரம் என்றால் H இன்குள் U. அரே உள்ள கூட்டிங்கள்டா இதில் U இருக்குது, இங்கே H இருக்குது. பாருங்க 2U, ரெண்டோட விட்டுப்பட்டா U, U விட்டுப்பட்டா H. H எங்கே விட்டா H வர்க்கம் G, U வர்க்கம் 3 2 2U வர்க்கம். இவரும் சமம் தானே புள்ளியல். அப்போ நாங்கள் எழுதலாம்
ஏயின் உயரம் சமன் பியின் உயரம் சமன் h சாய h வர்க்கம் ஜீன்கள் 2u வர்க்கம். சிம்பிள். எவ்வளோ கேட்க இல்லை, அதனால எவ்வளோ கண்டா தான் சமன் காட்டலாம். அப்போ இவரையும் கண்டன் இவரையும் கண்டன் 2 பேர்ட்ட உயரமும் சமனாக வருது. ஆகவே முடிவாது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பிள்ளைகள், கிராஃபின் திசைகள். ஒரு ஆள் யூவில் தொடங்குறார், சரி, மற்றவர் ஓய்வில் தொடங்குறார். இப்போ நீங்கள் ஏண்டிய ஓய்வில் தொடங்கி ஜியில் போகிறான்னு கேறினால் யோசிக்கணும், ஏண்ட இயக்கம் கீழ் நோக்கி இருக்குது. அப்போ நீங்கள் கீழ் நோக்கி தான் சகண்டு எடுக்கிறீங்க. பீண்ட இயக்கம் மேல் நோக்கி வரப்போகுது. அப்போ பீண்ட இயக்கம் சகவாக இருக்க இயலாது. பிக்கு கொடுக்கப்பட்ட வேகம் சயவாக கருதப்படணும். சயயூவில் தொடங்கி மேலே போ வேகத்தின பருமன் குறைஞ்சோன்னு போ, இப்படி வருது. சமாந்தரமாக வரும். 2 பேருமே புவியீர்ப்புங்கள்லாம் இயங்கினோம். இப்போ 2 பேருக்குமே ஆர்முடுகளோ அமரமுடுகளோ ஜி தான். அப்போ 2 வரைவும் சமாந்தரமாக இருக்கும். விளங்கிச்சோ? ரைட். அடுத்தது பி என்பது ஏபி சமன் 27u வர்க்கத்துங்கள் 2g ஆகுமாறு ஏற்கு நிலைக்குத்தாக மேலே உள்ள ஒரு புள்ளி. ஏ பி 27u வர்க்கத்தின்கள் 2g. பி எனும் அம்பு பியிலிருந்து u வேகத்துடன் ஏ நேரத்தின் பின்னர் பியிலிருந்து u வேகத்துடன் ஏ நோக்கி புவியீர்ப்புகள் செய்யப்படுகின்றது. u அதிலிருந்து u/g நேரத்தின் பின்னர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மற்றவர் 4u வேகத்துடன் இங்கே இந்த ஆள் விളിக்கிறார். கிராஃபை பாப்பம். இது இவர் அம்ப பி என்று வைப்போம், இவர் கியூ என்று வைப்போமா? ரைட். பொதுவாய புள்ளியால் முதலாவது ஆளுடைய இயக்கத்தை சக எடுக்கிறது வளமை. கட்டாயமண்டி இல்லை, முதலாவது ஆளுடைய இயக்கத்தை சகண்டு எடுக்கிறது வளமை. அப்படின்னா அவர் கீழ் நோக்கி இயங்குறபடியா நான் கீழ் நோக்கின இயக்கத்தை சகண்டு வைக்க போகிறேன். வச்சனென்றால் அவர் யூவில் தொடங்கி அவர் வேகம் கூடிக்கொண்டே போகும். என்ன கீழ் நோக்கி தானே ஆர்முடுகளும் இருக்க போகுது, இப்படி இருக்கு. மற்றவர் இது பீண்ட மற்றவர் 4uவில் தொடங்கி சமாந்தரமாக வரணும். என்ன 4uவில் தொடங்கி இப்படி போய் கொண்டிருப்பார். ஏன் 4uவில் தொடங்கி மேலே போ வேகம் 0 ஒரு கட்டத்தில் போய் கீழ் நோக்கின வேகத்தை நான் சகன்னு எடுத்தபடியால் இந்த வேகம் சாய. பட் 0 பிறகு கீழ் நோக்கி எங்க தொடங்குவார், இப்படி வரும். இரு அம்புகளும் சியில் சந்திக்கும் பொழுது இப்படி இடத்துல சந்திக்கணும். இவர் கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், இவர் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கார். அப்போ தானே சந்திக்கலாம். சந்திக்கும் பொழுது முதலாவது அம்பு பயணத்தின் நேரத்தை காண்க. இதில் ஒரு சின்ன பிளவு இடம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். உடனடி 2 பேரும் ஒரே நேரத்தில் வலிக்கிட இல்லை. இவர் u/g நேரத்துக்கு அப்புறம் தான் வலிக்கிட்டவர். அப்போ இந்த கிராஃப் இங்கேருந்தே தொடங்கி இயலாது. ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு தான் தொடங்கும். u/g நேரத்துக்கு பிறகு தான் தொடங்குறார். விளங்கிச்சோ? கிராஃபில் பாருங்கோ. இங்கே பாருங்கோ. முதலாவது ஆள் யூவில் தொடங்கி மேல் நோக்கி போய் கொண்டிருக்கார். அவற்ற ஆர்முடுகள் ஜி. நான் கீழ் நோக்கின இயக்கத்தை தான் சகன்னு எடுத்தினான். மற்றவர் 4u சய 4uவில் தொடங்குறார் மேல் நோக்கி இயங்குறபடியால் u/g நேரத்துக்கு பிறகு அவருக்கும் அதே ஆர்முடுகள் இருக்கும். 2 பேரும் இயங்கின தூரங்கள் சமனாக தானே இருக்கணும். ரைட். இப்போ நாங்கள் இவரை tn எடுக்கலாம். இவரை tn எடுத்தனால் இவ்வளவு வரும் gt, அவ்வளவு வரும் gt. இங்கே இது u/g என்றால் பாருங்க இவ்வளவு வந்து யூவா இருந்திருக்கணும். அப்போ தான் இது u/g என்று வரும். அப்போ இந்த புள்ளி 2u, இந்த புள்ளி 2u உண்டா, இந்த புள்ளி 2u சக gt இருக்கட்டும். இனி இவரை பாருங்க, இது g இது t என்றா இது gt. அப்போ இது வரணும் சய 4u சய gt. குறைஞ்சோண்டு வருது.
முன்னுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து முன்னுக்கு ஒரு சாயா போடுறேன் திசை வேறுன்றபடியா பெருமனில் குறைஞ்சு ஒன்று இதில் 4u பெருமனாக இருந்தது இதில் 4u சாய ஜிடி பெருமனாக இருக்கு. இப்போ நாங்கள் எழுதுவோம் 2 பேரும் இயங்கின தூரம் பிள்ளை எழுஞ்சி பாருங்கோ. ஒரு ஆள் இங்கேருந்து வலிக்கிறார், ஒரு ஆள் இங்கேருந்து வலிக்கிறார். 2 பேரும் சந்திக்கக்குள்ள நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் இவர் இயங்கின தூரத்தையும் இவர் இயங்கின தூரத்தையும் கூட்டினால் இந்த தூரம் வரும், மொத்த தூரம் வரும். 27u இருக்குதுங்க 2g வரும். எழுதுவோம் பி இயங்கிய தூரம், தூரம் தானே, திசையை பற்றி கவலை இல்லையே. சக கியூ இயங்கிய தூரம் தான் ஏபி டிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஏபி பி இயங்கிய தூரம் என்றால் பாருங்கோ இங்கேன யூ 2u சக ஜிடி அரை u சக 2u சக ஜிடி ஜிடி ஜி சிம்பிள் டி ஏன்னா தர செங்குத்து உயரம் ஒன்று பார்த்தீங்கன்னால் இவ்வளோ யூவின் கீழ் ஜி சக டி. கியூ எங்கே தூரம் என்றால் 4u சய ஜிடி 4u சய ஜிடி முன்னுக்கு ஒரு அரை போட்டிருக்கோம், இஞ்சால போடுறேன். செங்குத்து உயரம் என்று பார்த்தீர்கள் இதுலேருந்து இதில் மட்டும்தானா, இஞ்சால இல்லை, டி மட்டும்தான் பெறும். டி ஏபி தந்திருக்கணும் 27u வர்க்கத்தின் கீழ் 2g 27u வர்க்கத்தின் கீழ் 2g. எங்க பாப்பன் 2 விடலாம் போல இருக்கு. இனி இங்க பாருங்கோ 2u 3u சக ஜிடி 3u சக ஜிடி u சக ஜிடி அண்டா ஜியை விடலாம் 8u சய ஜிடி 27u வர்க்கம். பாருங்க சரியோண்டு. இது u, இது u என்றால் இது uவின் கீழ் g என்றால் இது g என்றால் u 2u, இது g, இது t என்றால் இது gt 2u சக gt. இனி இங்க நாங்கள் எழுதலாம் இது t என்றால் இந்த துண்டு gt இருக்கணும் 4uலேருந்து gt கலையும். இவரை சுருக்கி நாங்கள் டீயை காண்றதுதான் வேலையேனா பாப்போம். டீயை காண்றால் பாருங்க இதுல 3u வர்க்கம், இதுல 3u gt, இதுல 1u gt 4u gt g வர்க்கம் t வர்க்கம் 8u gt சய g வர்க்கம் t வர்க்கம் சமன் 27u வர்க்கம். இந்த g வர்க்கம் t வர்க்கமும் g வர்க்கம் t வர்க்கமும் கழிபட்டால் 12u gt, இந்த 3 அங்கால் கழிச்சால் 24u வர்க்கம். t சமன் ஒரு u விட்டுங்கோ 2uவின் கீழ் g. சிம்பிளா வருது என்ன, t சமன் 2uவின் கீழ் g. என்ன கேட்டவே எங்கள்கிட்ட மேல் நோக்கி இன்னொரு அம்பு ஏற்படுகின்றது. இரு அம்புகளும் சீல் சந்திக்கும் போது முதலாவது அம்பு பயணித்த நேரத்தை காண்க. முதலாவது அம்பு பயணித்த நேரம் என்றால் முதலாவது அம்பு பயணித்த நேரம் uவின் கீழ் g சக t, uவின் கீழ் g சக 2uவின் கீழ் g 3uவின் கீழ் g. அடுத்ததாக கேட்கணும் என்னென்றால் ஏசிக்கு சிபி, இப்போ இதில் ஏ இருக்குது, இதில் பி இருக்குது, சி என்னோட தான் 2 பேரும் சந்திக்கணும். அப்போ ஏசிக்கு பிசி தூரம் கேட்கணும்.
ஏசி என்றது கீழே இருந்து போன அம்பு பயணித்த தூரம், பிசி என்றது மேலே இருந்து வந்த அம்பு பயணித்த தூரம். ஒன்னொண்டா பார்ப்போம். ஏசிக்கு பிசி எடுங்க பார்ப்போம். ஏசிக்கு பிசி எடுத்தால் இப்பதான் நாங்கள் பரப்பளவு எழுதினாங்களே என்ன, எங்க எழுதினாங்க இங்கே பாருங்க. அங்க இது 3 யூசக ஜிடி யூசக ஜிடி 3 யூசக ஜிடி யூசக ஜிடி 2G 3 யூசக ஜிடி அது மேலேருந்து வந்தவருக்கு யூசக ஜிடி கீழே 2G இருந்தது. கீழே இருந்து போனவருக்கு என்ன சமன்பாடு இருந்தது? 8 யூசக ஜிடி ஜிடி 8 யூசக ஜிடி 8 யூசக ஜிடி 8 யூசக ஜிடி T/2. அப்போ நான் ஜிடி என்றதுக்கு பதிலாக போடலாம் இல்லையா 2U என்ன டி சமன் இங்கே பாருங்க டி சமன் 2U ஜி. அப்போ ஜிடிக்கு பதிலாக 2U போடுங்க. 2U போட்டிங்களா 8U 2U 6U 2. இந்த டிஐ நீக்குவோம். டிக்கு பதிலாக என்ன போடலாம் 2U ஜி 2U ஜி. ஜிடிக்கு பதிலாக 2U அப்போ 5U 3U 2G 2G வரலாம் U வர்க்கத்தை விடலாம் 12க்கு 15 4க்கு 5 பாருங்க. அதுதான் ஏசிக்கு சிபி 4க்கு 5 4க்கு 5 என காட்டு. பெரிய கஷ்டமே இல்லை பிள்ளைகள், விகிதம் தானே கேட்டவ. அப்போ ஒத்த உறுப்புகள் U வர்க்கம் T வர்க்கங்களை வெட்டி விட்டால் விட தண்டவாட்டில் வரும். ரைட். அப்போ இப்போ பாருங்க, நாங்கள் புவியீர்ப்பின் கீழ் இயக்கங்களுக்கான வேக நேர வரைவுகளை பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஒரு துணிக்க மேல் நோக்கி போகிறது, ஒரு துணிக்க மட்டும் கீழ் நோக்கி வாரது, 2 துணிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே திசையில் போகிறது, ஒரு ஆள் போகிறார் இன்னொரு கிளைக்கிறார். பேராஷூட் ராக்கெட் எல்லாம் பார்த்தோம். ரைட். இல்லாட்டி 2 துணிக்கைகள் எதிரெதிர் திசையில் இயங்குறது, இந்த அம்பு எறிகிறது, கல் எறிகிறது, பலூன் எறிகிறது எல்லாம் பார்த்தோம். ரைட். எல்லாத்துக்கும் கவனமாக இருக்கணும். திசை மேலே போகிறது சகன்னு எடுத்தோம்னா கீழே வர்றது சயவாக இருக்கணும், கீழே வர்றது சகன்னு எடுத்தால் மேலே போகிறது சயவாக இருக்கும். அதுகளை கவனமாக பார்த்து கிராஃபக்கறி கணக்க செய்வீர்கள். நாங்கள் இனி அடுத்ததாக பார்க்க இருக்கிறது என்னென்றால், ஒன்று சார்பாக இன்னொன்றின் இயக்கத்துக்கு வேக நேர வரைய சொன்னால் ஏ சார்பாக பியின் இயக்கத்துக்கு வேக நேர வரைவு, அல்லது ஒரு வேகத்தின் கிடைக்கூறு நிலைக்குத்துக்கு வேக நேர வரைவு, இப்படி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சிக்கலான வேக நேர வரைவுகளையும் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு வேக நேர வரைவில் எல்லாம் முடிஞ்சிடும். ரைட். 40 கேள்விக்கு மேலே ஏற்கனவே செய்தாச்சு பிள்ளையா. இவ்வளோ கேள்வியை நீங்கள் நல்லா பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்து கொண்டு அடுத்த பகுதிக்கு வாங்குவோம், இன்னும் கொஞ்சம் பயிற்சி செய்து எங்களை மெருகூட்டி கொள்வோம்.